ஏய் ஆபீஸ் முடிஞ்சு ஈவினிங் வரைக்கும் நீ உள்ளே உட்கார்ந்துரு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி. வெளியே வராத, அங்கேயே உட்கார்ந்து ஸ்கூட்டர் உள்ள விட்டே பிக்கப் பண்ணிக்கிறேன். சரிங்க, கேக்குது. ஏய் நில்லு. என்ன? நோ क्वेश्चन. புடவை போத்திட்டு போ. ஐயோ. சாக போற வயசுல சைட் அடிக்கிற. போடா. டைம் ப்ளீஸ். 10 o'clock now. Thank you. டேய் இந்த டேய் என்னடா கேட்ட? டைம் கேட்டங்க. எங்க இருந்து வர்ற? மேட்டுப்பாளையத்துல இருந்து வரேன். ஏண்டா டைம் கேக்க மேட்டுப்பாளையத்துல இருந்து ஒருத்தன் ஊட்டிக்கு வருவானடா? வர்ற வழியில எத்தனை மணிக்கூண்டு இருக்கு, எத்தனை கடியார கடை இருக்கு, எத்தனை நான்சென்ஸ்க்கு வாட்ச் கட்டிட்டு போறானுங்க. அது போக டிவி ரேடியோல எல்லாம் சொல்றானுங்கல்ல. அது எதுக்குங்க? நானே கட்டிருக்கேன் வாட்ச். அப்புறம் ஏன்டா இவகிட்ட கேக்குற? ஒரு கிக்கு தான். எனக்கு பக்குங்குதுடா. 6 மாசமா நான் கேட்க நினைக்கிறது கேட்க முடியல, அவங்க சொல்ல நினைக்கிறத சொல்ல முடியல. நீங்க கொஞ்சம் கேட்டு சொல்லிடுங்களேன். அமௌண்ட் எவ்வளவு நான் செட்டில் பண்ணிடுறேன். ஃபைனல் செட்டில்மென்ட்ரா. சாரி பிரதர். பாய் சிஸ்டர். ஏண்டி உன் புருஷ குடும்ப மானத்துக்காக போராடிட்டு இருக்கா, நீ என்னடி கக்க கக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கற? போடி உள்ள. நீங்க கிளம்பலையா? மாட்டேன். நீ ஆபீஸ் முடிஞ்சு வர வரைக்கும் நான் இங்க தான் நிப்பேன். என்னமோ பண்ணுங்க. டேய் போடா. எங்கடா போற? ஆபீஸ்க்கு. இன்னைக்கு ஆபீஸ் இல்ல, போடா. ஏடா பலாப்பழத்துல நீ மொக்கிற மாதிரி உன் பொண்டாட்டியை மொக்கிறீங்க? மேரேஜ் வேலைலாம் எவ்வளவு இருக்கு. இந்த டைம்ல நீங்க பாம்பே போறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் பிசினஸ் விஷயமா வெளியூர் போறதுனால நானும் கூட போக வேண்டியதா இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. உன் கல்யாணத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே நாங்க இங்க இருப்போம். இது பாருமா, கல்யாணத்துக்கு வராட்டி பரவாயில்ல, பிசினஸ் கவனிங்க. வீடியோல எடுத்து வைக்கிறோம்ல, அதுல பாட்ட போச்சு. என்ன அளவு பிசினஸ் பாக்காரு பாம்பேல மாப்பிள அப்படின்னு என்கிட்ட தானே கடனுக்கு வந்து நிக்க. இந்த பாரு ராசா, நீ அந்த வேலையை விட்டு ஏன் வேலையில வந்து சேர்ந்துரு. என்ன அவனே உன்ன மாதிரி 60 எடுத்து வசூல் பண்ண சொல்றியா? எங்க பரம்பரைக்கே கடை வாங்க தான் தெரியும், வசூல் பண்ண தெரியாது. பா நீ பாம்பே போனோன்னு கர்னல் செல்வ பாரதி பாரு, அவர் உனக்கு எல்லா வசதியும் பண்ணி தருவார். சரிப்பா, கான்டாக்ட் பண்றேன். சந்திரன் கவர்மெண்ட் அவன் என்னைக்குப்பா கரெக்ட் டைம் வந்திருக்கான். நீ வேணா பாரு, அவன் கல்யாணத்துக்கு கரெக்ட் டைம் வர மாட்டான். நீ போ. அங்கிள் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. கல்யாணம் மட்டும் முடியட்டும், அப்புறம் அவர் நான் நில்லு நினைப்பாரு. உட்காருனா என் உட்காரு. பொண்ணை பாத்தியா என்னமா பேசுது? அவ கையிலே ஒரு 60 எடுத்து போடுறான். போடா. டேக் கேர். பை டாடி. வசீகரா உன் நெஞ்சில் நிற்க என் பொன்மடியில். ஐயோ விட்டுருங்கண்ணே. அவன்கிட்ட கிடைச்சா பின்னிடுவாங்கண்ணே. நான் அப்பாவினே. ஊர் ஜனங்களே ஒன்னா சேர்ந்து துரத்திட்டு வர்றாங்க. நீ அப்பாவியா பாவியாங்கிறத அவங்களை கேட்டே முடிவு பண்ணுவேன். ஆல் த கைஸ் ஸ்டாப். உங்களுக்கு யாராருக்கு என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். அண்ணா விவரத்தை கேளுங்கண்ணே. பேசுற ஓங்கி வாயிலே ஆப்பி போடுவேன். பேசாம இல்லடா. இவன் என்ன செஞ்சான்? இவன் எங்க எல்லாத்தையும் கடை வாங்கியிருந்தான். இப்ப லாட்டரி சீட்ல பிரைஸ் வந்தோடனே எங்களை ஏமாத்த பாக்குறான். லாட்டரியில பிரைஸா? பல லட்சம் இருக்குமோ? இதுக்கு போய் இந்த குழந்தைய இப்படி துரத்துறீங்க? அண்ணா விவரம் தெரியாம பேசாதீங்கண்ணே. டேய் நீ சின்ன பையன், சீட்டை மட்டும் கொடு. டேய் யார் யாருக்கு எவ்வளவு வரும்னு சொல்லுங்க. எனக்கு 25. எனக்கு 10. எனக்கு 30. ஸ்டாப். எல்லாத்தையும் கவுண்ட் பண்ண முடியாது. டோட்டலா சொல்லுங்க. 2 லட்சம். 2 lakhs. ஓகேடா, அதுக்கு நான் பொறுப்பு. இனிமே இந்த குழந்தை பையன் கிட்ட போய் நீ கேட்க. விவரத்துக்கு என்ன ராஜா விவரம்? உனக்காக தான் நான் பேசுறேன்ல. இவன் பணத்துக்கு நான் பொறுப்பு. ஓகே, நீங்க பொறுப்பேத்த போதும்ண்ணே. நாங்க பணத்தை மெதுவா வாங்கிக்கிறோம். ஆனா ஒண்ணுண்ணே, எங்க பணம் மட்டும் வரல, மேலும் 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணி உங்க கையை கால வாங்கிடுவோம். இது எங்க தொழில் தர்மம். தர்மமா? இது கர்மம். கட்டைய மாட்டேங்கடா. அப்ப நாங்க வரோம். வராதீங்க போங்க. அப்பா என்ன குட்டிமா, இந்த கொலைகாரன் கிட்ட போய் நீ கடன் வாங்கி வச்சிருக்க? குட்டி, முதல் பரிசு எவ்வளவு? 10 லட்சம். 10 லட்சம். டேய் அந்த 10 லட்சத்தை வாங்கி கடன்காரங்களுக்கு 2 lakhs, சீட்டு வாங்குற உனக்கு 1 lakh, பஞ்சாயத்து பண்ண எனக்கு 7 lakhs. ராசா வா பேங்க் போலாம். எதுக்கு பேங்க்? இந்த சீட்டை மாத்தி 10 லட்சத்தை வாங்க வேண்டாம். அந்த மொன கடையில கிட்ட கொடுத்துட்டு போறான். என்ன குட்டிமா, முனக்கடைக்காரன் 10 லட்சம் ரூபாய் வச்சிருப்பானா? 10 ரூபா வச்சிருப்பான்ல. எது 10 ரூபாயா? ஆமா, எனக்கு விழுந்தது கடைசி பரிசு 10 ரூபா. நீங்க எதுக்கு வீணா வரீங்க? எப்படியும் டாடி நம்ப போறது இல்ல. நடந்ததெல்லாம் எடுத்து சொன்னா முதலாளி என்ன கேட்காமல போயிடுவாரு. எங்க? என்னது? எட்டலையே. எட்லியா? அப்ப நான் வைக்கட்டுமா? ஆமா. ட்ரை பண்ணு. என்ன வீடு பூட்டி இருக்கு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. எங்க போயிருப்பா? மொத்தமாவே போயிட்டாளா? ஆட்டவா ஏதாவது நடக்கும் தானே கேமராவை ஒடிச்சு வச்சிருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு பாத்துருவோம். காலு மட்டும் தானே தெரியுது, மூச்சு தெரியலையே. பரவாயில்ல, கால் தெரியுது. சிகப்பு கலர் சாக்ஸ். இந்த ஒரு எவிடன்ஸ் போதுமடி உன் கள்ள காதல இந்த ஊட்டியில மட்டுமில்ல, எந்த உலகத்தில் இருந்தாலும் சரி நான் கண்டுபிடிக்கிறேன்.
சந்துரு என்னாச்சு சந்துரு என்னாச்சு ஒரே ஜுரம் எவ்வளவு தொட்டு பாரு ஒரே சுடுது ஏன் எல்லா இடத்துலயும் தொட்டு பாரு ஒரே சுடுது சூடா இருக்கு சரி சந்துரு ஒரு நிமிஷம் நான் டாக்டர் போய் கூப்பிடு ஐயோ வேணாம் நீ பக்கத்துல இரு அது போதும் இதோ டாக்டர் வந்துட்டாரு டாக்டர் என்னங்க அது டிராமால சொல்லி வச்ச மாதிரி டாக்டர் உடனே வந்துட்டாரு குளிர்தான் கை கொடுங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல 400 டிகிரி ஜுரம் என்ன 400 only 400 டிகிரி ஒரே 4 பேருக்கு வர வேண்டிய ஜுரம் ஒருத்தருக்கே வந்திருக்கு அதானே டாக்டர் ஆமா ஆமா நீங்க இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா தனியா இருக்க கூடாது நீங்க அவரோட இருந்துருங்க இருந்த ஜுரம் தேவலை ஆயிடும் அப்புறம் இந்த தைலத்தை உடம்பு பூரா நீங்க இவங்களுக்கு தடவுங்க என்னது இந்த தைலத்தை எனக்கு தடவுனா அவருக்கு எப்படி ஜுரம் சரியாகும் அதான் இவரு உங்களுக்கு தேய்ச்சா சரி ஆகணும் நான் அப்படிதான் சொல்லணும் சந்துரு முதல்ல உங்க கையை பிடிச்சு டெம்பரேச்சர் 400 ன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் இந்த தைலத்தை எனக்கு தேய்ச்சா உங்களுக்கு ஜுரம் சரியாயிடும் சொன்னாரு எனக்கு என்ன ஒரு டாக்டர்னே சந்தேகமா இருக்கு டாக்டர் நீங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு நீங்க கிளம்பலாம் போய் எடுத்துட்டு போங்க இந்த மருந்து அவங்க உடம்பு ஃபுல்லா தடவுங்க என்ஜாய் என்னது என்ஜாயா ரொம்ப குழப்பவாதியா இருக்கு வெரி குட் நான் எங்கேயாவது எதையாவது மறந்தா கூட கரெக்டா எடுத்துட்டு வந்து என்கிட்டயே கொடுக்கணும் ஓகே ஜூலி என்னங்க வேலைக்கு போகாம நாயோட விளையாடிட்டு இருக்கீங்க நாய் நன்றி உள்ளது அது மனுஷங்க மாதிரி வேற யாருக்கும் துரோகம் பண்ணாது ஆமா நேத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இல்லாம எங்க போன ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு ஆபீஸ்க்கு நான் வந்தேன் அங்க நீ இல்லையே வர்க்கர்ஸ்க்கெல்லாம் சம்பளம் கொடுக்க எஸ்டேட்டுக்கு போயிருந்தேன் ஆமா நேத்துக்கு நம்ம வீட்டுக்கு யாராவது வந்திருந்தாங்களா என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கேள்வி கேக்குற மாதிரி குறுக்க கேள்வி கேக்குறீங்க உங்களோட பேச எனக்கு டைம் இல்ல நான் வரேன் போலீஸ் ஸ்டேஷன் எதுக்குடி இந்த ரஞ்சித் குமாரை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு ஆர்குமெண்ட் ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே நான் தான் உன் கள்ளக்காதலை கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன் மிஸ்டர் ரஞ்சித் எஸ் கமின் யோ ரஞ்சித் இங்க வாயாண்ணா தச்சி ஏடா கத்துற எப்போ எங்க பணம் செட்டில் பண்ண போற டே எவனோ ஒரு ஃப்ராடு பயலுக்காக பணம் தரேன்னு ஏத்துக்கிட்டேன் அதை நான் எப்ப திருப்பி தரணும் அப்பதான் வந்து வாங்கணும் அடிக்கடி வந்து தொல்லை கொடுக்க கூடாது அதான் நாங்களும் சொல்ல வந்தோம் Thank you. இனிமே நாங்க வர மாட்டோம் அதுக்கு பதிலா எங்க தலைவர் வருவாரு இவரா தலைவர் எல்லாம் தொண்டரோட தான் வருவாரு இவர் என்ன குண்டரோட வந்திருக்காரு மரியாதையா இன்னும் ஒரு வாரத்துல உங்க பணத்தை திருப்பி தரல உன் உடம்புல தலை இருக்காது ஏன் அதை எடுத்து இடுப்புல வச்சுக்குவியா இல்ல தலைவரே நான் கொடுத்துறேன் போன் வந்தா இல்லைன்னு சொல்லிடு ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணி 9 இருக்கானுப்பா அதனாலதான் போன் வந்தா இல்லைன்னு சொல்லிட்டேன் கூறு கட்டத்துல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிய ஆபீஸ்ல இருந்து போன் வர வேண்டாம் ஐயா அதனாலதான் எனக்கு கடனாளியா இருக்க ஏழவு அதை விடு நிச்சயத்தை பண்ணும்ல நான் வந்துட்டு ஐயர் என்ன வரக்கான்ல கருமாந்திரம் அதுக்கு தாயா நம்ம ரஞ்சித் அனுப்பிச்சிருக்கேன் ரஞ்சித் வண்டிய ஜாம்னு வச்சிருக்க பொண்டாட்டி மாதிரி என்ன சம்பந்தம் இல்லாம பொண்டாட்டி ஸ்கூட்டரில் லிங்க் பண்ணி பேசுறான் இவனா இருக்குமோ சாக்ஸ பாத்துருவோம் யோ என்னையா பண்ற ஆசீர்வாதம் வாங்குங்க சாமி ஏயா ஆசீர்வாதம் முன்னால வந்து வாங்குவாங்க எனக்கு இருக்கிற கன்ஃபியூஷன்ல முன்னால எது பின்னால எதுன்னு தெரியலங்க சாமி சிவசிவா அது போட்டு அளவு கல்யாணம் பண்ண பிக்ஸ் பண்ணிட்டியா ஐயா நல்ல விஷயம் பேசும்போது எப்ப பார்த்தாலும் இளவ கருமாந்திரண்டு நல்ல வார்த்தையும் வாயில வராதா நல்ல வார்த்தை பேசணும்னு நினைக்கேன் அண்ணா அந்த வார்த்தை வந்து விடுது இல்ல இளவு சரி கருமாந்திரம் ஐயர் வராரு இல்லையா அதான் வந்துட்டல்ல என்னங்க சாமி ஏன் இவ்வளவு லேட்டு அம்மா ரேகா நான் வரத்துக்கு ரெடியா தான் இருந்தேன் வர வழியில எவனா மண்டைய போட்டானா ரஞ்சித் லேட் பண்ணிட்டானே பாத்தியா இந்த கூறு கட்ட முடிஞ்சு நீ உருப்படாம தான் போற இவரையே வேலைக்கு வச்சிருக்காரு இந்த மூஞ்சிக்காக வேலைக்கு வச்சிருக்க எல்லாம் பொண்டாட்டிக்காக அவ எல்லா விஷயத்தையும் பக்கா ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்றாளே என் பொண்டாட்டி ரொம்ப வர்ணிக்கிறானே இவனா இருப்பானோ காலை பாத்துருவோம் ஐயரே என் பொண்ணு ரொம்ப அவசரப்படுதா அனாவசியம் டென்ஷன் ஆக்காதிய கேட்டீங்களா சீக்கிரம் சட்டு புட்டு நிச்சயத்துக்கு நாள் குறிங்க சாக்ஸே போர்டில் இவனை போய் நான் சந்தேகப்பட்டேன் எதுக்கு இந்த காலையும் பாத்துருவோமா இது பொண்ணாச்சே இந்த காலத்துல எதையுமே நம்ப முடியாது நான் என்ன சொல்ல வரேன்னா என்னதா என்னாச்சு இந்த இளவு கீழே விழுந்துருச்சு உன்னுடைய தொல்லை தாங்க முடியல நீ போயிட்டு உன் பொண்டாட்டி அனுப்போ இந்த பாருங்க ஐயா இந்த ராகுகாலம் எமகண்டெல்லாம் எனக்கு ஒத்து வராது ஆமா அவன் தான் பறக்குறான்ல இல்ல ஒரு நல்ல தேதியா பாருங்க நீயுமா இளவ இந்த பாருங்க அடுத்த வாரம் ஒரு நல்ல முகூர்த்த நாள் இருக்கு இளவ அன்னிக்கே வச்சுப்போ யோ கல்யாணம் அதுமா இளவுன்னு பேசிட்டேன் அக்கிரியே கெடுத்து போட்டேடா அது என்ன அந்த பக்கம் பராக் பாக்க பராக்கெல்லாம் ஒன்றும் பார்க்கல சந்துரு வேற ஆனான்னு பாக்குது யோ ரஞ்சித் என்னங்க சந்துருகிட்ட கூட்டு போய இளவு வாங்கம்மா இளவு வந்து தொலைங்க சந்திர எங்க இருக்காரு இது என்ன ஒயிட் ஹவுஸா இருக்கிறதே 4 ரூம் ஏதாவது ஒரு ரூம்ல இருப்பாரு இத வந்துட்டாரா என்ன சந்திர எவ்வளவு நேரமா வெயிட் பண்ற சாரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால் தான்
சரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு சொல்லு. இது இருக்கு, வாங்க ரூமுக்கு போலாம். நிறைய விஷயம் ஆளை பேசணும் பார்த்தா சந்துரு. ஒரு பேச்சு பாக்காட்டி ஒரு பேச்சு இதுட்டாலே இந்த பொம்பளையிலேயே நம்ப முடியாது. இவன் ஏன் நடு ரோட்டில் நிக்கிறா? கண்டுபிடிக்கிறேன். அண்ணா நான் சந்துரு பேசுறேன். ஹாய் சந்துரு, உன்னுடைய ஃபோன் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ண சொன்னியே, அந்த பொண்ணை குழந்தையோட வந்திருக்கா? ஆமா அவதான். சந்துரு, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். அண்ணன் கிட்ட மறைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கும் அவளுக்கும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா கசமசா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் நடக்கலண்ணே, என்ன நம்புங்க. ஐயோ என்னென்ன சொல்றீங்க? கர்ப்பம் ஆறதுக்கு சான்ஸே இல்ல. என்னது? என் பொண்டாட்டி கர்ப்பமா? இது சும்மா விளையாட்ட ஆரம்பிச்ச விஷயம். அட பாவி, என் பொண்டாட்டி கர்ப்பமாகிறது உனக்கு விளையாட்டான விஷயமா? அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நமக்கு நம்ம குடும்பமானதான் முக்கியம். அப்போ எனக்கு மானம் இல்லையா? நான் என்ன நடு ரோட்லயா பிறந்தேன்? எனக்கே தெரியாம இதெல்லாம் நடந்து போச்சு. இப்படியோ இதுல இருந்து நம்ம தப்பிச்சா போதும். நீ யார் கிட்ட இருந்து வேணாலும் தப்பலாம், ஆனா என் கிட்ட இருந்து தப்பவே முடியாது. என்னது? டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா போதுமா? ஆஷாவை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அவ விவரமான ஆளுன்னு. பாவம் அவளே இதை எதிர்பார்க்கலையே. ஆனா நான் இதை எதிர்பார்த்தேன். லைன் கட் பண்ணானே. என் பொண்டாட்டி கிட்ட இருந்து என்ன கட் பண்ணிட்டு இப்ப டெலிபோன் லைனையும் கட் பண்றியா? கீப் தி சேஞ்ச். என்னாச்சு? டிஎன்ஏ பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். ஆனா டாக்டர் கிட்ட போனா இந்த விஷயம் லீக் அவுட் ஆயிடுமே. என்ன பண்ணலாம்? நம்ம சொல்ற இடத்துக்கு வர மாதிரி எனக்கு ஒரு டாக்டர் நல்லா தெரியும். ஆமாண்டி, உன் புருஷனை தவிர வேற எல்லாரையும் தெரியும் உனக்கு. அதான் ஆஷா, கம் ஆன் மா. ஏய், ஒரு பொண்ணை கர்ப்பமாக்கிட்டு அதை கலைக்க பாக்குறீங்களே, தாக்குமாடா இந்த உலகம். மகளி 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 வந்துச்சா வந்துச்சா? என்னாச்சு? நோ ப்ராப்ளம். கட் கட் கட். நோ டேய், ப்ராப்ளம். கொண்டா, கொண்டாங்க. டாட் நானும் பார்க்கணும் டாட். அட கரெக்ட் டாட். டேய், என்னடா ஒரே ஏபிசிடியா இருக்கு? டாக்டர் தெளிவா சொல்லிட்டாரு, நீங்க பயப்படவே தேவையில்லை. நோ ப்ராப்ளம். டாட் நான் சொல்ல நோ ப்ராப்ளம். டாக்டரே சொல்றாரு பாருங்க. நோ ப்ராப்ளம். பொதுவா அப்பா குரூப் ஏயா இருந்து அம்மா குரூப் ஓவா இருந்தா குழந்தை ஒண்ணு ஏயா இருக்கணும் இல்ல ஓவா இருக்கணும், ரெண்டுமே இல்ல. அதனால நோ ப்ராப்ளம். பாத்தீங்களா டாடி, காட்க்கு தெரியும் ஐ அம் இன்னசென்ட். அது ஏன் குழந்தை இல்ல. டேய் குழப்பாத. டாக்டர் என்ன சொன்னாரு தெளிவா சொல்றா. பர்த் சர்டிஃபிகேட் வாங்கி சொன்னாரு. நோ ப்ராப்ளம். குழந்தையோட அப்பா சந்துரு தான். ஏய் காளியப்பா எவ்வளவு வாங்குன சொல்லு. தம்பி, நான் நேர்மையானவன். என் நேர்மையை சந்தேகப்படாதீங்க. டேய் வாயை மூடுறா. வந்ததுல இருந்து நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு இப்ப பெரிய ப்ராப்ளத்துல என்ன மாட்ட வச்சிட்ட. முன்னாடி இப்போ நோ ப்ராப்ளம். டாக்டர் சொல்லிட்டாரு குழந்தை சந்துரு மூச்சாடா இருக்கா, அதனால நோ ப்ராப்ளம். ஏய் காளியப்பா எவ்வளவு காசு வாங்குன? சந்தேகப்படாதீங்க. என்ன சொல்லுதா உன் புள்ள? எல்லாம் நின்னு போச்சா? எல்லாம் கேன்சல்டா? என்ன இளவியா? நீதான் பெரிய அளவு. என்ன? அவங்க வேற பிரச்சனை பேசிட்டாங்க. அது ஒண்ணு இல்ல, நான் புது Dress வாங்கிட்டு வர சொன்னேன். இருந்தாலும் இவன் சைஸ்க்கு ஜட்டி வாங்கி வந்துட்டான். அதான் ஜட்டில நோ ப்ராப்ளம். அவனை கூட்டு போடா. இது என்ன பேப்பர்? அது ஜட்டி வாங்கின பில்லு. அது முக்கியமாப்பா. அங்கிள், இவங்க யார் புதுசா? அது வந்து இந்து குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லி தர டீச்சர். இதுக்கு முன்னால பார்த்ததே இல்லையே. அது இந்த வாரம் தானே சேர்த்தனா. கூட்டு போமா. கேள்வியா கேட்டிருக்குல்ல. ஐயா முடிட்டு பாட்டில் ஓபன் பண்ணிடுவோம். ரொம்ப அழகா இருப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க அப்பா எங்க தொலைஞ்சு போனா? அதோ அங்கதான் இருக்காரு அங்கிள். ஏய், உன் புள்ள எங்க தொலைஞ்சு போனா? அதே ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலையை போனா வந்துருவாடா. சந்துரு, அவசர அவசரமா எங்க போயிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, 2-3 நாளா சூசைட் பண்ணிக்கணும் பிளான் போட்டு டாக்ஸி போயிட்டு இருக்கேன். ட்ரெயின் வர டைம் ஆச்சு. நீ வரியா? இல்ல, நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு போறீங்களோன்னு நினைச்சேன். நிச்சயதார்த்தமா? ஆமா, 2 நாளைக்கு முன்னாடி உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் சோமசுந்தர பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு என்னையும் தான் இன்வைட் பண்ணிருந்தாங்க. காலையில இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை சொல்லிட்டு போயிட்டாங்க. அதான் நீங்களாச்சும் அங்க போறீங்களோன்னு கேட்டு உங்க கூட வரலான்னு. நான் வேற அந்த எங்கேஜ்மென்ட்க்குலாம் போறேன். எனக்கு வேற எங்கேஜ்மென்ட் இருக்கு. நான் ஆபீஸ் போறேன். ஆபீஸ். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எந்த ஆபீஸ் இருக்கு? அது ஏன் ஆபீஸ், ஏன் இஷ்டம், எப்ப வேணா போவேன். அது கேட்க நீ யாரு? புருஷன் எங்க போறான்னு கேக்குறதுக்கு பொண்டாட்டிக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு வந்து நடுக்காட்டுல என்ன பண்றா? என்ன சந்துரு, ஏன் இவ்வளவு லேட்? இந்தாங்க. அதுவா முக்கியம். நீ வா. இவங்க எங்க? சீக்கிரமா ஆஷா. யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏறு. நீங்க முதல்ல உட்காருங்க. சீக்கிரம் முடிச்சு காட்டு. ஐயோ, பேசிய டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க.
எல்லாம் இதுல இருக்கா இருக்கு. நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம Dress நடு ரோட்ல மாத்த வேண்டியிருக்கு. ஏய் ஆஷ் அந்த சைடு திரும்ப. ஐயோ ஆண்டி என்ன சிப்ப கண்டுபிடிச்சா? அவசரத்துக்கு அவுக்க முடியல. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம நடு ரோட்லயே வா, கையும் கடவுமா மாட்டிட்டீங்க. இன்னைக்கு உங்களை வெட்டி போட்டுறேன். கடனை வாங்கிட்டு கண்ணில் படவே இல்லையா? உங்க 2 பேரையும் கொன்னே போட்டுறேன். டேய் அங்க போற கடகார ரஞ்சித். ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்துட்டாங்க. சந்திரு எங்க? வந்துருவார் அண்ணே. கூட பொறுப்பே இல்ல. வாங்க டீச்சர் வாங்க. அங்கிள் நீங்க தான் ஸ்கூலுக்கே போலியே, எங்க இருந்து டீச்சரை பிடிச்சீங்க? அண்ணா டீச்சர் வரல, பூஜா சொல்லுதேன். ஐயோ இந்த இடத்து நான் இல்லப்பா. சீக்கிரம் வாஷ் டைம் ஆச்சு. ஹாய் இந்து, சொன்ன மாதிரி வந்துட்டீங்களே. அச்சோ என்னாச்சு? நம்ம யாரை ஏமாத்தி இங்க வரணும்னு நினைச்சோமோ அது அங்க நிக்குது. ஹஷ் நான் நேரா கல்யாணத்துக்கு வந்துடுறேன், நீ போய் சமாளிச்சுக்கோ. ஓகே பை. என்ன மாப்பிளையா உங்களுக்கு தான் வெயிட் பண்றாங்க, வாங்க. அது எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நிச்சயதார்த்தத்துக்கு நான் தேவையில்லை, அவங்களே பார்த்துப்பாங்க. நோ ப்ராப்ளம். 8 மாசமா நீங்களே அப்படியே வாங்க. ஹாய் சந்திரு. கூப்பிடுறாங்க பாருங்க, போங்க கூட்டி போங்க. நீங்க ஏய் அங்க என்ன செஞ்சிருக்க? சொன்னங்காதயா, சீக்கிரம் வா. ஏன் சந்திரு இவ்வளவு லேட்? நீ இல்லாம கல்யாண சடங்கு ஒண்ணு சரியா நடக்க மாட்டேங்குதுல, நீ இங்க நிக்க வா உள்ள. இல்லங்க, நீங்க இல்லாம சடங்கு நடக்காதா? அது ஐரன் நான் தான் கூட்டி வரணும். சந்துரு கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. இதுக்கப்புறம் எனக்கு 2-3 ஃபங்க்ஷன் போடுப்பா ப்ளீஸ். ஐயர் தான் இங்க இருக்காரே. அது தெரியாம நான் அவரை பிக்கப் பண்ண போறேன். நான் அவரை தெரியாம அவர் இங்க வந்துட்டாரா? எப்படியோ எல்லாரும் வந்துட்டோம், வாங்க போலாம். மாப்பிள போலாமன்னு அங்கன முறை உள்ள வையா. விளையாட்டு பிள்ளையா இருக்கீங்க நீ வேற. மாப்பிளையா? எங்கடா போலாம் அங்கயா? ரஞ்சித் சாரி, நான் பார்க்காம வந்துட்டேன். நான் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். எதை பாத்தீங்க? எதை பார்க்க கூடாது அதை பார்த்துட்டு வந்தேன். என்ன மாப்பிள இளவெடுத்து பத்தி இதுகிட்ட போய் எது இதுகிட்டியா? யாருமே என்ன மனசுல மதிக்க மாட்டீங்களாடா. உட்காரு மாப்பிள. உன் புள்ளை இழுத்து கொண்டாடுறதுக்குள்ள பெரிய ரோதனையா போச்சு. யோ இளவு அது படியா. திருநெல்வேலி சோமசுந்தர பிள்ளையின் சேஷ்டகுமாரி ரேகாவுக்கும் திருவாளர். சாமி நிறுத்துங்க. என்ன இளவி அது? நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கு, அவசரமா நிறுத்து நீ இளவு. உனக்கு விஷயம் தெரியாதியா? எங்க வீட்டுல மூத்தவங்களே இல்லையா? எங்க முப்பாட்டன் தாத்தா அவங்க பேரெல்லாம் சேர்த்து படிங்க சாமி. ஓய் அவ பேரெல்லாம் நீக்கு தெரியாது. தெரிஞ்சுதான் லிஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது பாருங்க, ஒருத்தர் பேர் விடாம படிக்கணும். ஒன்றும் அவசரம் இல்லை, நிதானம் படிங்க. நாகப்பட்டினம் நாராயண பிள்ளையின் 4வது பேரனும், காரைக்கால் பாலு பிள்ளையின் கடைசி அதாவது 10வது பேரனும், மாயவரம் மாரிமுத்து பிள்ளையின் மூத்த பேரனும், தஞ்சாவூர் கோவிந்தராஜ பிள்ளையின் எள்ளு பேரனும், மார்க்கெட் மாணிக்க பிள்ளையின் தள்ளு பேரனும். நொல்லு பேரனா? என்ன இளவியாது? இப்படி படிச்சுக்கிட்டே போனேன்னா அப்புறம் நிச்சயதார்த்த டைம்லாம் தாண்டிடும். நேர கல்யாணம் தான். இந்த குழந்தை மாடியில இருந்து குழந்தை மாடியில இருந்து என்ன? மாடியில இருந்து ஐயோ என் குழந்தை. எக்ஸ் மிலிட்டரி கர்னல் ராஜசேகர் பிள்ளையின் மகனும். கனவு மேல படிச்சுட்டு அது உங்க பேர் சார். அப்படியா? மறந்து போச்சு. சரி பரவாயில்ல, இதோட நிறுத்திக்குவோம். சீக்கிரம் தட்ட மாத்திக்குவோம். கொண்டாயா. காதல் தோல்வினாலும் பரவாயில்ல, இந்த கள்ள காதல் தோல்விக்கு கண் கலங்கிறியா? இப்ப நான் கலங்கி போய் நிக்கிறேன். யோ மகாளி, ஏன் குழந்தை மாடியில இருந்து விழுந்துட்டேன்னு போய் சொன்ன? நான் எங்க குழந்தை கீழே விழுந்துச்சு போய் சொன்னேன். மேல இருந்து ஒரு பொம்மை கீழே வந்து உடைஞ்சு போச்சு. அதை ஓடியான்னு சொல்றதுக்குள்ள எனக்கு மூச்சு வாங்குச்சு. முழுசா கேட்காம நீங்க ஓடி போயிட்டீங்க. அப்படியே அழுத? என்னைக்காவது எனக்கு ஒரு நாள் கல்யாணம் நடக்கும், ஒரு குழந்தை பிறக்கும், அது விளையாட ஆசையா ஒரு பொம்மை வாங்கி வச்சிருந்தேன். அதை உடைச்சா அல்லாம என்ன பண்றது? உன் மூஞ்சிக்கு கல்யாணம் ஒரு கேடு. இனிமே இந்த மாதிரி பண்ண அங்கிள் கிட்ட சொல்லிடுறேன், ஜாக்கிரதை. அங்கிள் சொல்ல போறியா? அவர் தானே என்ன அனுப்பிச்சாரு. இந்த குழந்தை தலையில அடிச்சு சாமி முன்னாடி சத்தியம் பண்றியா? என்னன்னு சத்தியம் பண்ணணும்? என்னவா நீ சொல்றது உண்மைதானே? இந்த குழந்தைய மகனுக்கு தான் பிறந்ததுன்னு சாமி முன்னாடி சத்தியம் பண்ணுமா? கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிங்க. கம் பண்ணு சத்தியம் பண்ணு. இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பன் சத்தியம் பண்ணு பாப்போம். கம் இந்த குழந்தை மேல சத்தியமா சொல்றேன்,
இந்த குழந்தை உங்க பையனுக்கு பிறந்ததுதான். ஐயோ அண்டா புழுகு ஆகாச புழுகு சாமி முன்னாடி போய் சத்தியம் பண்றா. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? இந்த மாதிரி போய் சத்தியம் நான் 1000 பண்ணுவேன். அப்ப பண்ணுங்க பார்க்கலாம். எங்க பண்ணும்? யார் மேல பண்ணும்? எப்படி பண்ணும்? எத்தனை தடவை பண்றோம்? சொல்லு நான் பண்றேன். அப்பா மேல பண்ணா? டாடி சீ போடா. டாடி தலைய கொடுங்க டாடி. ஹேய் ஹேய் யார் இது? யாரு? யார் இது? யாரது? யாரு? யாரோ என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. இங்க நம்ம 2 பேர் தவிர வேற யாருமே இல்லையே. ஆமா யாரா இருக்கும்? இப்போ புரிஞ்சு போச்சு. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கும்ல, அவன் தான் இப்பவே அட்வான்ஸா அப்பா அப்பான்னு கூப்பிடுறான். சீ சந்துரு. என் வயித்துல இருக்கிற குழந்தை உங்களை அப்பா அப்பான்னு கூப்பிடுற சத்தம் கேக்குதுன்னு என் வயித்துல முத்த கொடுத்துக்கிட்டே நீங்க சொல்லலாம். இந்த கர்மாந்தரம் எல்லாம் வேற நடந்திருக்கு. டாட் அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்கல. ஏய் நான் எப்போ சொன்னேன்? எப்போ சொன்னேன்? சொல்லலன்னு சாமி மேல சத்தியம் பண்ணுங்க. எது அது அப்போ சொன்னேன். டாட் அது சும்மா தமாஷுக்கு சொன்னேன். தமாஷ் இது ஒரு பொண்ணை கர்ப்பமாகிறது உனக்கு தமாஷா? ஏன் டாட் இவ்வளவு சீப்பா பேசுறீங்க? ஆமாடா, அவளை கர்ப்பமாகிறது உனக்கு சீப்பா தெரியல. அவ கையில ஒரு குழந்தை கொடுத்து சீப்பா தெரியல. சாமி மேல சத்தியம் பண்ண நான் சொன்னது மட்டும் உனக்கு சீப்பா தெரியுதா? இல்ல டாட் இவ பயங்கரமா நடிக்கிறா. இவ டேய் நீ யோகினா சாமி மேல சத்தியம் பண்ற. அது எப்படி டாட் முடியும்? அது சாமி கிட்ட எல்லாம் விளையாட கூடாது டாட். சாமி கிட்ட விளையாட மாட்டீங்க. இந்த மாதிரி இழுச்சு ஓப்பன் அடிச்சு விளையாடுவீங்க. டேய் எப்ப சாமி கிட்ட சத்தியம் பண்ண மாட்டேன் நீ பயப்படுறியோ அப்போ நீ அயோக்கியம் தெரிஞ்சு போச்சு. இந்த பக்கம் தான் உண்மை இருக்கு. அம்மா என் பேத்தி எடுத்து உள்ள போ. டேய் குடும்ப மானத்துக்கு பயப்படாட்டியும் பெத்த தகப்பனுக்கு பயப்படாட்டியும் சாமிக்காவது பயப்பட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம்டா. குணா ஊர்ல இருந்து வந்தோடனே உனக்கு இந்துவுக்கு கல்யாணம். அந்த இளவு சோமா நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். கிரிக்கெட்டா இந்த வெயிலே ஆடுறீங்க, உடம்பெல்லாம் கருத்து போயிடாது? நான் வேணா உங்களுக்கு எல்லாம் ஒரு இன்டோர் ஸ்டேடியம் கட்டி தரட்டா? என்ன சித்தப்பா எங்க மேல இவ்வளவு அக்கறை? ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா? ஹே தர்பூஷ் பயங்கர ஷார்ப்பா இருக்க, அது எப்படி கண்டுபிடிச்ச? பசங்களா உங்களால சித்தப்பாக்கு ஒரு காரியம் ஆகணும், எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் சித்தப்பா? ஒன்றும் இல்ல, நம்ம வீட்டுக்கு குட்டியோட ஒரு சாத்தான் வந்திருக்குல்ல, அது சித்தப்பா எவ்வளவு டார்ச்சர் பண்ணுது. ஏதாவது ஒரு பிளான் போட்டு அதை வீட்டை விட்டு துரத்தணும். இது மட்டும் நீங்க சித்தப்பாக்கு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணா நான் வாங்கிக்கிறேன். எனக்கு ஒண்ணு வேணாம், அவனுக்கு தான் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை நீங்க சால்வ் பண்ணிடுங்க. தர்பூஷ்க்கு ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம் தர்பூஷ்? கம்மியா டெல்யா. நான் என் கிளாஸ்மேட் சிம்ரனை 5 மாசமா லவ் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். டேய் ஆழாக்கு சைஸ் இருந்துட்டு உனக்கு லவ்வா? இதுல சித்தப்பா வேற உனக்கு செட்டப் பண்ணுமா? தப்பா சித்தப்பா, நீ எப்ப எங்க லெவலுக்கு கீழ இறங்கி வந்து ஐடியா கேட்டியோ அப்பவே அந்த மாதிரி அதெல்லாம் விட்டுறணும். சரிங்கம்மா விட்டுறேன். ஆனா சித்தப்பாவோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்கல்ல? என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்ல? இப்போ என்ன, அந்த பொண்ணை வீட்டை விட்டு தாத்துறோம், அவ்வளவுதானே? யா டன். என்ன கரெக்டா இருக்கும்ல? எல்லாம் கரெக்டா இருக்கு, பணத்தை குடுறா. டேய் நீங்க பண்றது எங்க தப்பா போயிருமோன்னு தோணுதுடா. ஓய் கை நீட்டி காசு வாங்கிட்டல, போயிட்டே இரு. போற ராஜாத்தி, இந்த பட்டாசு கொடுத்த விஷயம் வெளியில யாருக்கு தெரிய வேண்டாம். குறிப்பா மிலிட்டரிக்காரனுக்கு தெரிஞ்சது என்ன ஷூட் பண்ணிடுவான். எந்த காரணத்தை கொண்டோ நாங்க வெளியே சொல்ல மாட்டோம். டேய் வாங்கடா. ஏங்க அப்பா, பெரிய தாவத்து மஸ்தான் மாதிரி பேசிட்டு போகுதுடா. சின்ன பிள்ளைல ஏமாத்தி பட்டாசு விட்டு காசு சம்பாதிக்கல, இது பாம்பலையா? டே 10 ரூபா லாட்டரி டிக்கெட்டுக்கு என்ன தலைமறைவா வாழ வச்ச நாதாரி, நீ பாவ புண்ணியத்தை பத்தி பேசுறியாடா? உனக்கு வச்சிருக்கண்டி அணுகுண்டு மேலேயே போட்டுறேன். நம்ம வீட்டுல இவன் என்ன பண்றான்? ஐயோ அவன் இங்க வந்து தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்லிட்டா நம்ம எல்லாரோட ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். அவன் பேர் மைக்கேல், கோவால இருக்கான், நல்லவன். கொஞ்சம் காசு கொடுத்தா என்ன வேணா செய்வான். அவனை கஷ்டப்பட்டு நான் பிடிச்சிட்டேன். நானும் கையும் களவுமா பிடிச்சிட்டேன், எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஐயோ ஆஷ், இதுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? இல்லையே சந்திரு, நான் எதுவும் சொல்லலையே. இந்த மானங்கட்ட விஷயத்தை அவ எப்படி சொல்லுவா? நான் தான் கண்டுபிடிச்சேன். கோபப்படாதீங்க, மேட்டர் கொஞ்சம் முத்தி போச்சு. அதுக்காக உன் குழந்தை இன்னொருத்தன் தலையில கட்ட பாக்குறியே, இது நியாயமா? ரஞ்சித் கொஞ்சம் மெதுவா பேசுங்க. நீ மட்டும் பாஸ்டா காரியத்தை முடிச்சிட்டு என்ன மெதுவா பேச சொல்றியா? இது ரொம்ப சிக்கலான விஷயம் ரஞ்சித். இது மட்டும் வெளியே தெரிஞ்சது என் குடும்ப மானமே போயிடும். ஓ, உங்க குடும்பத்துக்கு மட்டும் தான் மானம் இருக்கு, எங்களுக்கு அது இல்லையா? நாங்க என்ன ஈன பிறவியா? இந்த கருமாந்திரம் வெளியே தெரிஞ்சா ஏமானம் இல்லையா போகும், அதனால தான் நான் வெளியில சொல்லல. ரஞ்சித் நம்மளாம் ஒரே குடும்பம் மாதிரி, என்ன ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பழகுறோம், இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா நீ சொல்ல வேண்டாம், இவளாவது சொல்லிருக்கலாம்ல. முதலாளி தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. ஓ, அந்த தாடிக்காரன் இதுக்கு உடந்தையா? ஒரு குடும்பமே சேர்ந்து இத குடிச்ச தொழில் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா? ரஞ்சித் சீரியஸ்னஸ் புரியாம உளறாதீங்க. ஒரு பொண்ணுக்கு புள்ளைய கொடுக்க தெரிஞ்ச உனக்கு அதுக்கு அப்பான்னு சொல்றதுக்கு தைரியம் வேணும். ஒரு அப்பாவி தலையில கட்ட பாக்குறியா? அது பாவம் இல்லையா? சரி, எனக்கு தான் தைரியம் இல்ல, அப்படியே வச்சுப்போ. நீங்க தான் அப்பா சொல்லிக்கோங்களே, யார் வேண்டானா? அது என்னால முடியாது. ஏன்? கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, அதுல எனக்கு புள்ளையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டான்.
அந்த ஓட்டவா டாக்டர் என்கிட்ட சொன்னது மட்டும் இல்ல, ஊட்டி ஜனங்களுக்கே சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அந்த புள்ளைய அழைச்சிட்டு நான் ஊட்டி மலை மேல ஏறினா இந்த புள்ளைக்கு அப்ப யாருன்னு கேட்டா நான் எவனையா காட்டுவேன்? இந்த சிரமம் யாருக்கும் வேண்டான்னு தான் நான் வேற ஒரு அப்பனை செட்டப் பண்ணேன். யோ, நானும் ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன், நீ செட்டப் பண்றதே குறிக்கோளா இருக்கிற. நீ செய்யறதுக்கு பேரு துரோகம். ரஞ்சித், கடைசியா என்னதான் சொல்றீங்க? இந்த மேட்டர் நான் ஊர் பூரா சொல்லுவேன். கூடாது. பேப்பர்ல சொல்லுவேன். கூடாது. ரேடியோவில் சொல்லுவேன். கூடாது. டிவியில சொல்லுவேன். கூடாது. சொல்லுவேன் சொல்லுவேன் சொல்லுவேன். கூடாது 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 சொல்லுவேன். அப்ப நான் கொல்லுவேன். மானமே போயாச்சு, என் உயிர் போனா என்ன? ஆனா ஒண்ணு சொல்றேன் மிஸ்டர் ரஞ்சித், நான் போறதுக்கு முன்னாடி உங்களை போட்டு தள்ளித்தான் போவேன், ஜாக்கிரதை. நீ என்னடா என்ன போட்டு தள்ளுறது? அதுக்கு முன்னாடி நான் உன்னை போட்டு தள்ளிடுறேன். இனி ரிவெஞ்ச், ஒன்லி ரிவெஞ்ச். நீங்க எல்லாம் குழந்தைகளா? கொரில்லா படைகள். 1.5 ரூபா பட்டாசு உங்க கையில கொடுத்ததுக்கு ஒரு குழந்தைய கொல்ல பாத்தீங்களே, உங்ககிட்ட கண்ணி வெடி கொடுத்திருந்தா ஒரு ஊரையே காலி பண்ணிருப்பீங்க. உங்க விஷயத்துல நான் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். டேய் சும்மாடா. யாரா இப்ப என்ன டேனவன்? நீயாடா? வாட் இஸ் திஸ்? ஏண்டா என்ன மிலிட்டரி பெரம்புதான் எடுத்து வர சொன்னாரு, எக்ஸ்ட்ரா கத்தி கொண்டு வந்திருக்க? முதலாளி விசாரிக்கிற வரைக்கும் தான் பெரம்பு. பட்டாசு கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சது, கத்தி எடுத்து ஒரே குத்து. நல்ல வேலை, குழந்தைக்கு பெருசா எதுவும் அடிபடல. மெடிசின்ஸ் கொடுத்துருக்கேன், சீக்கிரம் குணமாயிடும். தேங்க்யூ டாக்டர். நான் வரேன் சார். டேய் குட்டி பிசாசுகளா, யாரா உங்க கையில பட்டாசு கொடுத்தது? அதை ஏங்க நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டு? ரஞ்சித் மாயபடியா? எனக்கு தெரியாது. மரியாதை சொல்றா. ஏய் கம்பி அடுப்புல வச்சிட்டியா? ஏங்க குழந்தைக்கு சூடு வச்சுட்டு? ஏய் அறிவிடணும், குழந்தைக்கு யாரோ சூடு வைப்பனா? சின்ன குழந்தை கூட பார்க்காம கையில பட்டாசு கொடுத்தானே, அவனுக்கு வரி வரியா சூடு போட்டு வரி குதிரையாக ஜூல விட்டுறேன். ஐயோ, பட்டாசு கொடுத்து நான் தான் தெரிஞ்ச அந்த மிலிட்டரிக்காரன் என்ன கொன்னுடுவானே. சொல்றான் சொல்றாங்கல்ல, யாரு கொடுத்தா சொல்றா? முதலாளி நிறுத்துங்க. என்னடா பட்டாசு கொடுத்தது யாருன்னு எனக்கு தெரியும். யாரா? அட பாவி, முதலாளி இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்காரு, தெரிஞ்சுமா நீ சொல்லல? சொல்றா சொல்றா சொல்றா. வாய் அவங்க அப்படியே சொல்லுவேன், சொல்றா. குழந்தைகளுக்கு பட்டாசு வாங்கி கொடுத்தது யாருன்னா? நான் சொல்றேன். ஹலோ மிஸ்டர் ரஞ்சித், என்னாச்சு? பாஸ், அன்னைக்கு நான் உங்ககிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. ஐ அம் வெரி சாரி. அதுவா, நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். நமக்குள்ள என்ன மன்னிப்பு? இந்த உலகத்திலேயே கள்ள புருஷ கிட்ட மன்னிப்பு கேட்கிற முதல் ஒரிஜினல் புருஷன் நான் தான்டா. மிஸ்டர் ரஞ்சித், என்னாச்சு? யோ ஓகே, ஒன்றும் இல்லைல்ல. நானும் அன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப தப்பா பேசிட்டேன். ஐம் சோ சாரி. ஓகே என்ன பாஸ், நீங்க போய் என்கிட்ட சாரி கேட்டுட்டு? நோ நோ நோ, எனக்கு வெளியே என்ன டென்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. அதை சால்வ் பண்றதுக்கு தான் நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கேன். நீங்களும் அந்த விஷயத்த வெளியே சொல்லுவேன்னு சொன்ன உடனே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஓகே? எப்படி? நீ வந்த உடனே நான் வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடணுமா? ஹலோ மிஸ்டர் ரஞ்சித், நீங்க என்னமோ மனசுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி இருக்கு. வெளியே சொல்லுங்க. கமா. நோ நோ நோ. பாஸ் யாரு? அங்க யாரும் இல்ல. இது பப்ளிக்கா 4 பேர் வந்து போற இடம். நம்ம ஃபேமிலி மேட்டர் தனியா. ஓ எஸ் எஸ் யூ கரெக்ட். அப்போ நான் ஒன்று பண்றேன், இந்த விளையாட்டு முடிச்சுட்டு உங்க வீட்டுக்கு வந்து ஆஷாவோட விளையாட போறியா? சாவகாசமா உட்காந்து பேசுவோம். ஒடிசே ஒடிசே. போடா போ. உன் விளையாட்டால பாதிக்கப்பட்ட கடைசி ஆம்பளை நானா இருக்கட்டும். இன்னைக்கோட உன் கதை முடிஞ்சுதுடா. ஓ நீ அங்க இருக்கியா? வாட் ஹேப்பன் ரஞ்சித்? ஸ்மால் எர்த்குவேக், பூமி அதிர்ச்சி. அது எப்படி உங்களுக்கு மட்டும் தனியா வரும்? வந்துருச்சு. இப்ப நீ தப்பிக்க முடியாது. ஓய் ரஞ்சித், அங்க என்ன இது கட்ட சந்தன மரமா டீ குட்டான்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியம். இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். என் இனிய ஆயுதமே, வெற்றியோடு திரும்பி வா. அட கருமாந்திரமே, கட்டின பொண்டாட்டி தான் சரியில்லைன்னா கத்தியோட புடியும் சரியில்லையா? பல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், இதை வச்சே சமாளிக்கிறேன். என்ன ரஞ்சித்? நத்திங். எனி ப்ராப்ளம்? ஒண்ணு இல்லையே. ஏதோ சத்தம் போட்டீங்க? நோ, ஐ அம் ஆல்வேஸ் பெர்ஃபெக்ட். ரொம்ப கீழே இறங்கிடுச்சு போல் இருக்கு. ரொம்ப ஆழமா குத்திருச்சு. நோ 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 நோ, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீங்க ரொம்ப அனீசியா இருக்கீங்க. உட்காருங்க. உட்காருதா? உட்காருங்க. வேணாம். அரே அதெல்லாம் ஒண்ணுல உட்காருங்க. உங்க முன்னால நான் உட்கார கூடாதுங்க. அப்படி எல்லாம் ஒண்ணுல உட்காருங்க. ஐயா ஐயோ உட்காருங்க. என்ன இதுக்கெல்லாம் போயிட்டு?
ஓடி வந்து குத்திடுவோம். ரஞ்சித் ரஞ்சித் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. மென்டல் மென்டல். ஐயோ ஹலோ சார். Congratulations. Congratulations. தேங்க்யூ சார். ஹாய் கைஸ், ஹவ் யூ ஆல்? மாப்பியை பார்த்து வந்துறேன். ஓ யா ஹாய். உங்க பொண்ணு வரலையா? அவ காலேஜ் போயிருக்கா. ஏய் மாப்ள, மாட்டிக்கிட்டியா? எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட். சந்துரு, நீங்க எங்க இங்க? அதே தான் நான் கேக்குறேன். நீங்க என்ன பண்ற? இவன் என் காலேஜ் ஃப்ரெண்ட். நேத்து தான் தெரிஞ்சது இவ்வளவு ஊட்டில இருக்கான்னு. ராதா, நீ கேட்டல? இஸ் மை ஹஸ்பண்ட். ஐயோ, எங்களுக்கு ஒரு குழந்தை கூட இருக்கு. ஏய் போலாத. ஒண்ணு இல்லப்பா, இது சும்மா கன்ஃபியூஷன். ஏ கதிரேசு, காரியா நீ பேண்ட் இட்ல போட்டு ஆளே மாறிட்டா. என்ன நினைச்சிட்டு உன் மனசுல? எல்லார்கிட்டயும் என்ன உன் புருஷன் சொல்லிட்டு இருக்க? புருஷன் சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? அத உன் புருஷன் சொல்லிக்கோ. நீ வா, வீட்ல உனக்கு பிச்சை. ஓ யா, ஐ அம் ஃபைன். ஐயோ, என்ன அனுகுண்டு? ஓ ஐ சி. தலியா என்ன இல்ல அவள. ஹாய். ஏய் இருடி, எங்கடி போற? சும்மா இருங்க, அவர் அவசரம் தெரியாம தள்ளுங்க. சந்துரு, என்ன ப்ராப்ளம்? ஒண்ணுல, ரேகா அவங்க அப்பா வந்துட்டாங்க. அவங்க கண்ணுல இந்து பட்டுச்சுன்னா நான் செத்த. நீ தான் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணு. நான் பாத்துக்கிறேன். நிஜமா? ஏ பப்பி பாஸ். யா. ஹாய் ரஞ்சித், ஹவ் ஆர் யூ மேன்? ஐயோ, என்னாச்சு? நீ தெரிஞ்சு தட்டலையா தெரியாம தட்டலையா? எது தெரியணும்? என்னாச்சு? ஹாய் சந்துரு. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? வாங்க. இல்ல எங்க கப்பிள்ஸ கங்க்ராட்ஸ் பண்ணோம். ஐயோ, அவங்களுக்கு நான் போய் மாப்ள பொண்ணு கூப்பிடுதா நிக்கல. போங்க. நீ ஒரு விவரம் கிட்டாளு. பொண்ணை கூட்டி போன்னு சொல்ல வேண்டாம். ஐயோ, ஏன் சொல்லுனா சொல்ல மாட்டா? அதுக்கு தட்டி தான் சொல்லணுமா? இன்னும் எத்தனை பேரா தட்ட போறீங்க? ஐயோ, ரேகா நான் இவங்கள பார்த்துட்டேன். ஹாய் ராதா. மீட் மிஸ்டர் சந்துரு, மை would be. ஏய், இவர் அப்பவே அவங்க தான் லேட்டா வந்தாங்க. அவங்க அப்படியே வந்திருந்தா இந்த கன்ஃபியூஷனா இருக்காது. இவங்க லேட்டா வந்தனால இந்த கன்ஃபியூஷன். நான் இப்பவே இங்க இருந்து போறேன்னா எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஷன். சந்துரு, ஏய் நீ என்னாச்சு? இந்து சந்துரு ஹஸ்பண்ட இன்ட்ரோடியூஸ் பண்றா. ரேகா உப்பிங்கறா. சந்துரு ரெண்டு பேரும் ஏமாத்திட்டு இருக்காரு. இத உடனே அங்கிள் கிட்ட சொல்லணும். இந்து எப்படியாவது இங்க இருந்து கூட்டி போடு. என்னால கன்ஃபியூஷன் தாங்க முடியல. அவங்கள அனுப்புறதை விட நீங்க கிளம்புறது பெட்டர். குட், வெரி குட் ஐடியா. தேங்க் யூ மை டியர் பப்பி மாஸ். நீ சீக்கிரம் வந்துரு. ஹலோ ரஞ்சித். டேய் போடா. ரஞ்சித், இனியும் விட்டு வச்சா நீ ஆம்பளையே இல்லடா. விட மாட்டேன். என்ன சொல்லுத? எஸ் அங்கிள். சந்துரு இத்தனை நாளா உங்களை எல்லாம் நம்ப வச்சு நல்லா ஏமாத்திட்டு இருக்காரு. ஏமாத்துதானா? ஏய் யாரா? நான் விட மாட்டேன். ஐயோ, இந்த பாவத்தை என் கண்ணால நான் பார்க்கவே மாட்டேன். ஐயா 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 ஐயா. ஹை! ஏ டண்டனகடி 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 டண்டனகடி. என்னாச்சு உங்களுக்கு? உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். ஐயோ, இவன் இங்க இருக்கறா. அப்ப நான் அடிச்சது கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டாரு. பட் தலையில பலமா அடிபட்டு இருக்கு. அதனால கொஞ்ச நாளைக்கு பேச முடியாது. யார் அடிச்சது? எந்த அயோக்கியம் அடிச்சாலும் தெரியல சார். ஆனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். ஐயோ, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதே. ஒருவேளை மீசக்காரன் போட்டு கொடுத்தானா இல்ல அவன் பூட்டானா? ஐயோ, நாளைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு போனா என்ன காரணத்துக்காகடா அவனை அடிச்சு கொன்னேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் குடும்பமான ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகுதுடா. இந்த நிலைமையில இருக்கும்போது எப்படி கல்யாணம் நடத்த முடியும்? இத பாருங்க, இப்போ ஃபிக்ஸ் பண்ண முகூர்த்தத்தை விட்டா இன்னும் 2 மாசத்துக்கு நல்ல முகூர்த்தமே கிடையாது. வார்த்தைக்கு வார்த்தை எழவு எழவு சொல்லியிருந்தார். அவரோட எழவு விழறதுக்கு முன்னாடி கல்யாணத்தை முடிச்சுடணும்னு ஆசைப்படுறாரு. என்னமோ சொல்ல ஆசைப்படுறேன், இளவ கன்வே பண்ண முடியாம தவிக்கிறான். இது கூடயா புரியல? கல்யாணத்தை சட்டுப்பட்டுன்னு நடத்தணும்னு ஆசைப்படுறாரு. ஏய் நான் எங்கடா? அப்படியே சொல்றான். ஆமா, இந்த இழவோட நான் எவ்வளவு வருஷமா பழகிட்டு இருக்கேன். இது கூடயா புரியாது எனக்கு? என்ன நடந்ததுன்னே தெரியாம தனி ட்ராக்ல போறேன். ஐயா இலை ஒண்ணு
கண்டிஷன் எப்படி இருக்கு? ரொம்ப சீரியஸா இருக்கு. அடிச்சவருக்கானே நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறி ரத்த வெறி பிடிச்சி பேய்த்தனமா அடிச்சிருக்காயா? இத டாக்டர் சொன்னாரா? அடிபட்டு கிடக்குறானே அவனே சொன்னான். என்னது? அறிவு இருக்க உனக்கு? அவனே பேச முடியாம கிடக்கான். நர்ஸ் சொன்னான். ஆமா, அடிச்சவன் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சாங்க? கொஞ்சம் கூட தெரியல. ஒரு இன்ச்சு கூட தெரியலையா? தெரியல. அம்மாடி, நான் பொழைச்சேன். ஏய், பேருக்கு பொழைச்ச கிளச்சன்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல, அவர் பொழைச்சா 4 ஏழைங்க பொழைச்ச மாதிரி, அந்த 4 ஏழைங்கள நானும் ஒருத்த மாதிரி. மாசமான கை 2 சம்பளம் வருது என்கிட்ட. விஸ்வாசத்தை அவகிட்ட காட்டிட்டு இருக்கியா? கொஞ்ச நாளாவே மகன உன் மேல சந்தேகமா இருக்கு. எனக்கு கூட தான் பல பேர் மேல சந்தேகம். நான் யாரை எனக்கு கண்டுபிடிச்சு ப்ரூவ் பண்றது? எல்லாம் கன்ஃபியூஷன் தான். ஆமா, கல்யாணத்தை பத்தி பேசும்போது ஏன்பா பேசாம இருந்தீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலான் இருந்தோமா. ஆனா அவன் அடிபட்டு சுயநினைவே இல்லாம இருக்கான். அவன் இருக்கிற நிலைமையில எப்படிமா சொல்ல முடியும்? டாட், என்ன அங்கிளுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லப்பா. டேய், நான் யாருகிட்டும் சொல்ல மாட்டேன். எங்கிட்ட மட்டும் உண்மை சொல்லிடு. என்னுடைய மீசக்கார பைனான்சியரை மரண அடி அடிச்சது நீ தானே? உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் என் மேலதான் சந்தேகம். நான் யாரையாவது அடிக்கணும்னா அந்த பிளாக்மெயிலர் தான் அடிப்பேன். பாவி இந்த வாயிலா ஜீவன், கெட்ட வார்த்தை பிராணி, இதே நான் அடிப்பேன். உங்களுக்கு போக போக தான் தெரியும் வாட்டர் இது பால் இதுன்னு. ஆமா, வக்கடையா வாயிலேயே பேசு. உங்க பையன் தானே? ஒரு நிமிஷம் கொஞ்சம் உள்ள வாங்க. நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட் ஊர்ல இருந்து வராங்க. டெலிகிராம் வந்திருக்கு. வெரி குட். நாளையில இருந்து நம்ம ப்ராப்ளம் எல்லாம் சொல்றீங்க. குட்டி பப்ளி வாஸ். டேய், ஒரு தடவை மிஸ் ஆகிடுச்சு ஆட்டம் போடாதீங்கடா. நாளைக்கு மொத்த பேரையும் தூக்குறேன்டா. டைம் என்ன? ஆமா, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும். டைம்க்கு வராது இந்த பஸ். வந்துருச்சு. ஸ்டாப் 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 ஸ்டாப். ஹேய், இவன் யாரு புதுக்குள்ள? ஹாய் சந்திரா, வெல்கம் வெல்கம். இதுதான் அன்னைக்கு நீ சொன்ன அதுவா? இல்ல, இவங்க வந்து ஐ அம் ஆஷா. ஐ அம் பாஷா. ஏய், மைக்கேல் பேரை மாதிரியா? ரைமிங்கா இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். ஓஹோ, ஏதோ பெரிய ஆளுன்னு சொன்னீங்க. இவர் ரொம்ப சின்ன பையனா இருக்காரு. பாக்குறதுக்கு தான் அப்படி சொல்றேன். என்ன பத்தி? உன்னை பத்தி என்ன இருக்கு சொல்ல? சரி, ட்ரை பண்றேன். இவன் ஆள் பாக்குறதுக்கு தான் குட்டி, ஆனா பெரிய விஷயம்லாம் செய்வான். போதுமா? பிறக்கிற குழந்தைக்கு அப்பனா நடிக்கிறதுக்கு இந்த குள்ளனை கூட்டிட்டு வந்திருக்கிறியா? தமிழ் கல்ச்சரையே கொலாப்ஸ் பண்ற உனக்கு வைக்கிறேன்டா வேட்டு. நம்ம டிராமா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்ன பண்ணணும் நான் உனக்கு சொல்லி தரேன். வா, பேசிட்டே போறோம். ஓகே, நீ பின்னாடியே இருமா. அப்பதான் வண்டி பேலன்ஸ் ஆகும். இன்னைக்கு கூட உங்க ஆட்டோ க்ளோஸ் தான். ஏய் ஜூலி, ஐயோ, அட இளவெடுத்து நாயே, உனக்கு பால் எடுக்க ட்ரைனிங் கொடுத்து தப்பா போச்சு. பாம்பு எடுத்துட்டியே. அட சரி முடிச்ச நாயே, கிட்ட வராத. ஏய் வராத, ஏய் வராத. அது பால் இல்ல, பாம்பு. த்ரோ ஜூலி, த்ரோ த்ரோ. அட சரி முடிச்ச நாயே, சொன்னா கேளு, பின்னால வராத. ஐயோ ஐயோ, ஏய் வராத, ஏய் வராத, ஏய் வராத, அட வராத, ஏய் வராத. யாரியா? என்ன வேணும்? வராத, அட வராத. ஐயோ 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 ஐயோ. தவர், எப்படியாவது அந்த பொண்ணு உன்னோட வைஃப்னு வீட்ல இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்சிரணும். ஓகே? அந்த பொண்ணோட பேரு இந்து, மறந்துடாத. அந்த பொண்ணு பேர் இந்து தான் சொன்னேன். அந்த இந்துவுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கொண்டு வந்திருக்கேன். போதுமா? உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப கில்லாடியா இருக்காரு. ஐயோ, இதெல்லாம் இவனுக்கு சர்வ சாதாரணம். இவன் பெரிய கிரிமினல். ஆனா ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம என்கிட்ட 50,000 ரூபாய் கேட்கறான். 25,000 ரூபாய் அட்வான்ஸ் வேணுமா? ஏய், ஃப்ரெண்ட் என்ன டின்னருக்கா கூப்பிட்டுருக்க? ஃப்ராட் வேலை பண்ண தானே கூப்பிட்டுருக்க. அப்ப கேட்க கூடாதா? எடு. டேய் சந்துரு, உன்ன மாதிரி அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுற சண்டாளங்களுக்கெல்லாம் உன் சாவு ஒரு தேரியா இருக்கட்டும். இந்த துப்பாக்கியில தோட்டா தீர வரைக்கும் உன்னை சுட்டுக்கிட்டே இருப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த குச்சி கொஞ்சம் தூக்குறீங்களா? டேய், எது இது குச்சியா? யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? என்கொயரில அப்புறம் வச்சீங்க. 12 hours டிராவல் பண்ணிருக்கேன். உடம்பெல்லாம் ஒரே டயர்டா இருக்கு. என் ஒய்ஃபுக்கு சொல்லி ஒரு பெக்கு சூடா காப்பி கொடுக்க சொல்லுங்க. உங்க ஒய்ஃப் இங்க என்ன வேலை பாக்குறாங்க? என் ஒய்ஃப் இங்க பொண்டாட்டியா வேலை பாக்குறாங்க. அப்பா, அண்ணா. பெர்ஃபெக்ட்.
இவன் முடிக்கிற மொழியே சரியில்லையே. இது எங்க ஃபேமிலி லுக்கு. இதை வச்சு என்ன தப்பா இட போட்டுறாதீங்க. எதுக்கு நம்ம 2 பேரும் வளவலன்னு பேசிட்டு என் பொண்டாட்டி கூப்பிடுங்க. அடியாய் இடியட். யாரு பொண்டாட்டி யாரா கூப்பிடுறது? ஆளு ஹைட் வெயிட் மொழியெல்லாம் பார்த்தா பெரிய ரோடியா இருப்பான் போல இருக்கு. நமக்கு எதுக்கு வம்பு? இல்லைன்னா உங்க வீட்டுக்கு வந்து உங்க முன்னாடி இப்படி எல்லாம் தப்பா பேசுவானா? பேசாம அதை கூப்பிடுங்க. அம்மா அதை வர சொல்லுமா. எங்க இருக்க வாடி. என்ன கூப்பிடுறது காதலே இல்லையா? என்ன இந்த குள்ள குறுக்க போறா? வாட் டிஸ்டர்பன்ஸ்? வாடி வாய நய வஞ்சகி. ஏண்டி கட்டின சேலையை மாத்திர மாதிரி கட்டின புருஷனை மாத்திர ராட்சசி தாண்டி நீ. எங்கடி என் குழந்தை? குழந்தையா? யார் நீங்க? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? என்னையே தெரியலையா? 1995ல பாப்பநாயகம் பாலத்துல நான் பஞ்சாயத்து போர்டு கிளர்க்கா இருந்த போது என் பக்கத்து சீட்ல நீ டைப்பிஸ்டா இருந்த. உன்னை தள்ளிக்கிட்டு போய் தூக்கநாயகம் கோயில்ல வச்சு தொட்டு தாலி கட்டணும். நான் இப்ப சொல்றேன், எல்லாரும் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கீங்க. இவ ஏன் என்னை விட்டு ஓடினா தெரியுமா? இவருடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு ஏன் சம்பளம் பத்தல. இவ கட்டி இருக்க புடவைக்கும் இவ போட்டிருக்க லிப்ஸ்டிக்கும் என் வருமானம் பத்தாம தான் இவ என்னை விட்டே ஓட்டா. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் மனம் திருந்தி புருஷன் பொண்டாட்டி ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு பணம் முக்கியம் இல்ல மனம் தான் முக்கியம் நீ திருப்பி வரும்னு நினைச்சேன். ஆனா நீ கல்லஞ்சிக்காரடி, வரவே இல்லை. இப்பதாண்டி தெரியுது உனக்கு மனசாட்சி மட்டும் இல்ல மனசே இல்லடி. இப்படி ஒரு தங்கமான புருஷனை விட்டுட்டு ஓடி வந்த இந்த பொண்ணை என் பொண்டாட்டியே கை நீட்டு அடிக்கிறதுக்கு நான் இன்னொருத்தனுக்கு லைசன்ஸ் தர மாட்டேன். இவரை நம்பாதீங்க. இந்த ஆள் என் புருஷனும் இல்ல, என் குழந்தைக்கு அப்பாவும் இல்ல. இவர் சொல்றதெல்லாம் போய். அடி பாவி, முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறான். போகிற போக்க பார்த்தா எனக்கு உனக்கு கல்யாணமே ஆகணும்னு சொல்லுங்க. ரொம்ப ஜாஸ்தி பேசிட்டு அந்த பொண்ணுக்கு நீதான் புருஷன் இருக்கு. என்ன ஆதாரம் வச்சிருக்க? மேரேஜ் சர்டிபிகேட்டே இருக்கு. வெரி குட் பாயிண்ட். அந்த சர்டிபிகேட்டை இவர் காட்டிட்டா இது ஏன் பொண்டாட்டி இல்ல இவர் பொண்டாட்டின்னு எல்லாம் நம்புவீங்களே. கோ. என்ன பத்திரம் தீஞ்சு போயிருக்கு. எல்லாம் சுத்தி நிக்கிறானுங்க. எய்மே பண்ண முடியலையே. ஏதோ மேரேஜ் சர்டிபிகேட் காட்டுறேன். இந்த டெத் சர்டிபிகேட் மாதிரி சர்டிபிகேட்டே செத்து கிடக்குது. கண்ணு தெரியாம பிச்சை எடுக்கிறவங்க கூட நல்ல சர்டிபிகேட் வச்சிருப்பான். சத்தியமா சொல்றாங்க, இதாங்க என் மேரேஜ் சர்டிபிகேட். தூக்குனாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணது கொஞ்சம் தீஞ்சு போச்சு. அந்த தீஞ்சு தவிர மற்றெல்லாம் படிச்சு பாருங்க, டீட்டெயில் புரியும். பொண்ணு மாப்பிள பேரை கடை ஸ்டாம்பு என்ற பேர் இருக்கியா? ஏண்டி திட்டம் போட்டு மேரேஜ் சர்டிபிகேட் தீச்சிட்டு வந்திருக்கான். நீ எவ்வளவு பெரிய கில்லாடி. அடி அன்னைக்கே ஒரு சவால் விட்டிய ஞாபகம் இருக்கா? உன்னை விட ஒரு பணக்காரனை கட்டி நான் வாழ்ந்து காட்டுறேன்னு. ஒரு கையை பிடிச்ச பணக்கார கையை நீ எக்காடாவது போ. ஆனா என் வம்சம், என் வாரிசு, என் ரத்தத்தின் ரத்தம், என் குழந்தைய கொடுத்துரு. உங்க பிளட் குரூப் ஏ பாசிட்டிவா? நீ சும்மா ஏன் தேவையில்லாம அவர் குழப்பற? அவர் ஏற்கனவே குழம்பு இருக்கார்ல. அந்த மூஞ்ச பாரு, அந்த புளிய பாரு. பொண்டாட்டி பிள்ளையில விட்டு எவ்வளவு சோகமா இருக்கு. நீ ஓகே, குழந்தை உங்ககிட்ட கொடுத்துடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க உயிரே வச்சிருக்கிற குழந்தையோட பேரை கரெக்டா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. எல்லாத்தையும் சொன்ன பாவி குழந்தை பேர் கோட்டை விட்டானே. உங்க குழந்தையோட பேரை தானே கேட்டேன், சொல்லுங்க. என்னது பேரா? குழந்தைக்கு பேர் வச்சுதான் நானே. அதை போய் என்கிட்ட கேட்டு சில்லி கொஸ்டின். யோ நீ வச்ச பேர் தானே, அது சொல்லிக்கொள்ளேன். என்னது பேரா? நான் பேரை போய் பெரிய விஷயமா பேசிட்டு பாருங்க சார். ஒரு குழந்தையோட பேர் சொல்லி அதுக்கு அப்பா நான் தான் ப்ரூஃப் பண்ற நிலைமை உலகத்துல எந்த ஃபாதருக்கு வரக்கூடாது சார். என் குழந்தை பேர் நான் கரெக்டா சொல்லிட்டா நீ தான் என் பொண்டாட்டின்னு ஒத்துக்கிறியா? சரி. அப்ப தெளிவா சொல்றேன், கேட்டுக்க. என் குழந்தை பேரு முருகன். என்னது முருகனா? இப்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. வெறும் முருகன் இல்ல, பட்டி பேல் முருகன். அடி வாங்க போற அரோகரா. இப்ப ஞாபகம் வந்துருச்சு. நெத்தியடி அடிக்கிற பாரு, திருத்தணி முருகன். குழந்தை பேர் என்னன்னு கேட்டா 6 படை வீடு ஆர்டர் பண்ணிட்டு இருக்க. விட்டா திருப்பதியே முருகன் கோயிலும் போல் இருக்கு. நீ பயங்கரமான ஃப்ராடரா. எப்படி? பெண் குழந்தைங்க எவனா ஆம்பளை பேர் வைப்பானா?
இதுக்குதான் நம்ம 2 பேரும் டீட்டெயிலாக பேசிச்சுன்னு வச்சுங்களேன், நான் டீட்டெயிலாக பதில் சொல்லியிருப்பேன். எங்கள் குடும்பமே ரொம்ப டிஃப்ரெண்டான குடும்பங்க. எங்கள் அம்மா பேர் ஏகாமரம். அப்படியா? உங்க அப்பா பேர் விசாலாச்சியா? கரெக்டாக சொல்றீங்க. எல்லாம் ஒரு குத்து மதிப்பு அடிக்கிறதா? உங்க குடும்பமே ஒரு குத்து மதிப்பு தானே? இது பாரு, யாருக்கு வேணா என்ன பேர் வேணா வச்சுக்க, குழந்தைக்கு என்ன பேர் வச்ச? நீங்க ரொம்ப துருவி கேட்டதால என் பேர் எனக்கு மறந்து போச்சு. டேய், என்னடா சத்தம்? ஒன்ல ஸ்லேட் ஃப்ரேம். வீரப்பரை பிடிக்க போன போலீஸ் கிட்ட துப்பாக்கி வாங்கிட்டு வந்து தப்பா போச்சு. எல்லாமே மிஸ் ஆகுது. அம்மா, இவனுக்கு இந்துவுக்கு எந்த சம்மந்தம் இல்ல. நீ போலீஸ் போன் பண்ணு. டாட், வேண்டாம். இந்த 3 அடி ஃப்ராட் கிட்ட இருந்து உண்மை வர வைக்கிறதுக்கு போலீஸ் இருக்கு. நான் போதும். சேடா, உனக்கு எத்தனை தடவை சார முடியா சொன்னா புரியல? மடியில என்ன களிமண் வச்சிருக்க? சொல்லு மாடியோ. கண்டுபிடிச்சேன். குழந்தை பேரு மஜா. அடச்சி, குழந்தைக்கு எவ்வளவு மஜான்னு பேர் வைப்பானா? இவன் என் மகனை விட ஃப்ராடா இருப்பான் போல இருக்க. நீ போலீஸ் போன் பண்ணு. ஐயோ, போலீஸா? நான் நல்லவன், இவன் தான் ஃப்ராட் சார். டேய், சும்மா இருடா. டாட், இவனை நம்பாதீங்க. கொஞ்சம் வந்தா நான் தான் ஃப்ராட், போய் இவனை ஹையர் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லுவான் போல இருக்கு. அதான் உண்மை. இனிமே நான் பொறுக்க மாட்டேன் சார். முருகன் சத்தியமா சொல்றேன் சார். இப்போ நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். வேணாடா. வெட்ரா. இந்த பொண்ணுக்கு இவன் தான் சார் புருஷன், இந்த குழந்தைக்கு இவன் தான் சார் அப்பா. சார், என்ன பொய் சொல்ல சொல்லி 50,000 பணம் கொடுத்து நடிக்க வச்சேன் சார். போட பண்ண சார். இவன் குழந்தை ரூபத்தில் இருக்கிற கொலைகாரன் சார். பாத்தியா, உண்மையை சொன்னு ஓடுறான். தங்கச்சி என்ன மன்னிச்சிருமா சார். இந்த பொண்ணை பார்த்தா அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கு சார். சார், அவன் பேச்சை கேட்டு இந்த மகாலட்சுமியும் அந்த குழந்தையும் வீட்டை விட்டு அனுப்பிச்சு வச்சீங்க. அஷ்டலட்சுமி வீட்டை விட்டு போன மாதிரி தான். அவர்தான் இந்த வீடே போண்டியாயி நீங்க நடுத்துறைக்கு வந்துறீங்க. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஐயோ கத்தி நான் ஜெயிலுக்கு போறேன். நான் வந்து பெயில் எடுத்துருக்கேன். கடைசியில் நீ அங்கதான் போக போற. இப்போ போ. என்ன அருவாளோட ஓடி வரான்? நம்ம அட்டம் தெரிஞ்சு போச்சா? ஐயோ, யாராவது ஆம்பளை இருந்தா காப்பாத்துக்கல. இங்க மிலிட்டரி இருக்குல்ல? மிலிட்டரி இருக்கு. மிலிட்டரி ஓட சார்ஜ் பண்ணி அனுப்புறேன் பாருங்க. ஓய் ரஞ்சித். ஓ, இதை பிடிச்சிக்கிட்டு இங்கேயே நிக்கிறீங்க? சிட்டுக்குருவி லேகிங் சாப்பிட்டா பாடி பில்டப் ஆகும்னு சொன்னாங்க. அதான் குருவி தேடிட்டு இருக்கேன். இதை வச்சு குருவி சுட போறீங்களா? இதை வச்சு கொசுவை கூட சுட முடியாது. நான் போய் வேற துப்பாக்கி அனுப்புறேன். நீ ஒரு துப்பாக்கியா? எவனுமே உன்னை மதிக்க மாட்டேங்கிறான். உங்க அண்ணன் இப்படி பண்ணிருப்பாருன்னு என்னால நம்பவே முடியல. இப்போ என்ன செய்ய போறீங்க? அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் அண்ணன் குழந்தைய என் குழந்தைய வளர்க்க போறேன். அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. கல்யாணத்தை தவிர வேற வழியே இல்லையா? இப்போ இருக்கிற பொசிஷன்ல கல்யாணத்தை தவிர வேற வழியே இல்ல. கல்யாணத்தை இன்னைக்கே பண்ணியாகணும். திடீர்னு கல்யாணம்னா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்றது? அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ மட்டும் கல்யாணத்துக்கு ரெடியா இரு போதும். ஓகே சந்திரு, தாலியை மட்டும் மறந்துடாதீங்க. இதே சைஸ் இதே மாடல்ல வாங்கிட்டு வந்துருங்க. எங்க கொஞ்சம் கிட்ட வந்து காட்டு, நல்லா பாக்குறேன். ஏன் இதே தாலியை கழட்டி மாட்டிக்க வேண்டியதானே? செலவு மிச்சமாகும்ல. ஏன் கல்யாணத்தை தான் யாரையும் கூப்பிட முடியாது. வேணும்னா விட்னஸ்க்கு அந்த யூஸ்ல ரஞ்சித்தை கூப்பிடலாமா? ஐயோ, அவர் வேண்டாம். விவரம் கிட்ட மனுஷன் காரியத்தையே கெடுத்துருவாரு. கரெக்ட், மறந்துட்டேன். விவரம் கிட்ட மனுஷன். நீ மட்டும் ரெடியா இரு. ஓகே? ஏண்டா, இது உங்களுக்கே நியாயமா படுதாடா? என் பொண்டாட்டி கல்யாணத்துக்கு என்னையே விட்னஸா கூப்பிடுறீங்களே. நோ ரஞ்சித், அப்செட் ஆகாத. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. மாப்பிள்ளை இருந்தா தானே கல்யாணம். மாப்பிள்ளையவே கிட்னாப் பண்ணி கில் பண்ணிர வேண்டியதான். ஹைஜாக். சந்திரு, சந்திரு, மகாலி சந்திரு எங்க? நானே உன்னை பார்க்கலாம்னு நினைச்சேன். நீயே வந்துட்ட. நீ ஏன் என்ன பார்க்கணும்? இல்ல, சந்திருவை பார்க்கவும் கூடாது, பார்க்கவும் விட மாட்டேன். ஏய், என்ன உளற? உளறல, தெளிவா தான் சொல்றேன், கேட்டுக்க. பரம்பரையா இந்த வீட்டுக்கு விசுவாசம் இருந்த குடும்பம் எங்க குடும்பம். எங்க அப்பா சாகும்போது என்கிட்ட வாங்கின ஒரே சத்தியம், இந்த வீட்டு மானத்துக்கு ஏதாவது கலங்க வந்தா உன் உயிரை கொடுத்தாவது காப்பாத்துன்னு சொன்னாரு. அப்படியாப்பட்ட என் கண் முன்னாடியே உங்க அப்ப எங்க முதலாளிய கண்டுபிடிச்சிட்டு விட்டான். உங்க அப்பனுக்கு சரியான தண்டனை கொடுக்க போறேன். எஸ், உன்னை கடத்த போறேன். என்ன? ஆமா, உன்னை கடத்திட்டு போய் மேட்டுப்பாளையம் பத்ரகாளியம்மன் கோயில்ல வச்சு உனக்கு தாலி கட்ட போறேன். அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்கு மருமக கிடையாது, என் வீட்டுக்காரியா. இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருக்கணும். என்னது? உனக்கும் எனக்கும் கல்யாணமா? இந்த சிரிப்பு தான் என்ன பல நாளா கொள்ளுது. இத்தனை நாளும் என் மனசுக்குள்ள மூடி வச்சிருந்த உண்மையை சொல்ல போறேன். ஐ லவ் யூ. வாட்? எஸ். சந்தோஷத்துல மயங்கி விழுந்துட்டியா? இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன்.
வாங்கடா சீக்கிரம். அங்க விளையாடிட்டு இருக்கு பாரு, அந்த குழந்தைய தான் நீ கடத்தணும். அது பாட்டுக்கு சந்தோஷமா விளையாடிட்டு இருக்குது, அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா அந்த குழந்தை இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அதை முதல்ல கடத்தி ஏதாவது ஒரு அனாத ஆசிரமத்தில் போய் சேர்த்துரு. தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்காத, சொன்னதை மட்டும் செய். சரிங்க. இந்த குழந்தை அழுகவே மாட்டேங்குதே. சரி, நம்மளுக்கு வசதி ஊம குழந்தையா இருக்கும் போல் இருக்குது. உட்காரு கண்ணு. பயத்துல மண்டு வச்சிடாத கண்ணு. அந்த பாட்டி தானே? பாம்பேல தான் இருக்கான். நான் அட்ரஸ் தரேன். I'll call you back. ஏய், இங்கயா இருக்கிற? இன்னைக்கு உன் கதையை முடிச்சிடறேன்டா. கொஞ்சம் கோஆபரேட் பண்றேன். ரஞ்சித், யோ ரஞ்சித், யோ. யாருங்க நீங்களா? உன் புருஷன் எங்க ஆளுங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம சுத்திக்கிட்டு இருக்கான். நாங்க என்ன இழிச்சவாங்களா? பண விஷயம் அவர்கிட்டயே பேசிக்கீங்க. ஆமா, உன் புருஷன் பெரிய ரிசர்வ் பேங்க் கவர்னர். அவங்கிட்ட வாங்க முடியாம தானே உங்ககிட்ட வந்திருக்கான். அதுக்காக உன்னை கடத்திட்டு போனாதான் உன் புருஷன் பணத்தோட வருவான். மரியாதையா நட. பயலுக்கு சந்தோஷத்துல பேச்சே வர மாட்டேங்குது. என்ன பேசுன்னே தெரியல. இது யாரு? ஹலோ, அண்ணாச்சி இருக்கானா? எவன்டா இவன் மரியாதை இல்லாம பேசுறது? நான் தான்டா, மிலிட்டரி குக்கு மாகாளி பேசுறேன். இளவடுத்த பயல, என்ன தைரியம் உனக்கு? டா போட்டு பேசுத? நாக்க துண்ட நடிக்கிறவே. நாக்க இருக்கிறத அப்புறம் பாத்துக்கலாம்டா. உன் பொண்ணை காப்பாத்த வழிய பாடுறா. எங்க முதலாளிய கண்ணாப்பிடான்னு திட்டீல்ல, அது ஒரே காரணத்துக்காக உன் பொண்ணை கடத்திட்டேன்டா. என்ன சொல்லுத? அவ கழுத்துல தாலி கட்ட போறேன்டா. இளவடுத்த பயல, சொன்னா கேளு. வைடா மாமா. போன வச்சுட்டானே. வீட்டுல யாரும் இல்லையா? பத்ரம், டேய், ஏன்டா என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கீங்க? தப்பிச்சு போயிட போறா. கஷ்டப்பட்டு கடத்திருக்கோம்ல. 2 மணி நேரத்துக்கு முழிக்க மாட்டா பாஸ். அந்த அளவுக்கு வேகமா இருக்கா. நீங்களே கிட்னாப்பரா? ஏன்டா பட்லர் என்ன என்கிட்ட கேள்வி கேட்டு? நோ டென்ஷன், நோ டென்ஷன். ஐ அம் ஆல்சோ கிட்னாப்பர். நீங்க எல்லாம் கேங்கா கடத்திருக்கீங்க, நான் சோலா கடத்திருக்கேன். நைஸ் மீட்டிங். பீச்சர்ல சந்திப்போம். என்னடா பட்லர் கண்ணாபிரான் பேசிட்டு போறான்? தனியே தன்னந்தனியே ரேகா உன்னை கடத்திக்கிட்டு வந்தேன். மல்ல 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 டேய் சித்தப்பு, அந்த பொண்ணு இந்துவை கடத்திட்டோம். இப்ப குன்னூர் பக்கத்துல. ஏல குன்னூரும் இல்ல எண்ணூரும் இல்லையா? அந்த சமயக்கார மண்டையன் நம்ம ரேகாவை கடத்திட்டு போயிட்டாங்க. நிஜமாவா? அவனை இப்பதான் நான் பார்த்தேன். என்னது பாத்தியா? முட்டா புடியில அவனை. டேய், எங்கடா அந்த பட்லரு? அண்ணா அண்ணா, அந்த பட்டல் பண்ண வண்டி மாத்தி எடுத்து போட்டானே. அவன் விட்டு போன வண்டில நம்ம சின்னமா இருக்காங்க. ஹலோ சித்தப்பு, நம்ம பொண்ணு ரேகா கிடைச்சிட்டா. அப்படியா? சொடலமான சாமி நம்ம கைவிடலையா? சட்டு புட்டு பொண்ணை வீட்டு கூட்டு உதிரியா? சரி சித்தப்பு. அப்பாடா, ஒரு நிமிஷத்துல வயித்த கலக்கிட்டாப்பா. ஹலோ பிரதர். எஸ் பிரதர். முதல்ல வண்டியை தப்பா எடுத்துட்டு போயிட்டேன். இப்ப கரெக்டா மாத்தி எடுத்துட்டு போறேன். See you bye. ஐயோ சித்தப்பு. பிள்ளையாரப்பா, என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன். என் மண்டை குணமாகட்டும். உன் தம்பி கோயிலுக்கு வந்து மொட்டை போட்டுக்கிடுது ஐயா. இது யாரு? ஹலோ சொல்லியா? சித்தப்பு, மறுபடியும் தப்பு நடந்து போச்சு சித்தப்பு. அந்த மண்டைய விட்டுட்டு போன ரேகாவை மறுபடியும் கடத்திட்டு போயிட்டான். கடத்திட்டு போன இந்துவை மறுபடியும் விட்டு போயிட்டான். இளவெடுத்த பயல, ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. விவரமா சொல்ல. சித்தப்பு, நம்ம ரேகாவை தூக்கிட்டு மண்டைய முதல்ல வந்தான். நான் இந்துவை கடத்திக்கிட்டு 2வதா இங்க வந்தேன். முதல்ல வந்த மண்டையன் 2வது வண்டியில இருந்த இந்துவை தூக்கிட்டு போயிட்டான். போனவன் சும்மா இல்லாம திரும்பி வந்து 2வதா தூக்கிட்டு போன இந்துவை விட்டுட்டு முதல் வண்டியில இருந்த ரேகாவை தூக்கிட்டு போயிட்டான். நாத்தம் எடுத்த பையல மறுபடியும் போட்டு குழப்புதிய. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிடு, என் பொண்ணு இல்லாம நீ வீட்டுக்கு வந்த சங்க துண்ட அறுத்து விடுவல்ல. ஆமா டாட்,
தப்பு நடந்து போச்சு. இந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டான். இல்லப்பா அண்ணாச்சி தான் ஆள் வச்சு கடத்திருக்கான். என்னது? ஆமா. யார் சொன்னது? ஆனா அவனே போன் பண்ணி சொன்னாப்பா. டேம் இட். அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணலன்னு உடனே இந்து கடத்திட்டாரா? டாட் நீங்க வாங்க வாங்க. ஏய் டேங்க ஃபுல் பண்ணு. பெட்ரோல் அடிக்கிற கேப்ல பாஸ் கிட்ட மேட்டர் சொல்லிட வேண்டியதுதான். இவன் வேற மயக்கத்தில் இருக்கும்போது தொல்லை கொடுக்குறான். போன் எங்க வச்சு தொலைச்சிருக்கேன் தெரியலையே. வைக்க கூடாத இடத்துல எல்லாம் வைக்கிறானுங்கடா. ஹலோ ஒரே பாஸ், நான் தானுங்க பேசுறேன். நம்ம கிட்னா மேட்டர் தெரிஞ்சு போச்சா? அதுக்குள்ள பாஸ்ங்கறானுங்க. டேய் நான் கடத்துனது உனக்கு எப்படா தெரியும்? ஒரே பாஸ், என்ன உளறீங்க? நீங்க எங்க கடத்துனீங்க? நான் தானே கடத்துனேன். டேய் அடம் பிடிக்காதடா, கஷ்டப்பட்டு நான் தான்டா கடத்துனேன். யாருங்க பாஸ் அடம் பிடிக்கிறாங்க? நீங்களா நானா? தொழில் மேல சத்தியமா சொல்றேன், நான் தான் கடத்துனேன். நீ கடத்தல. உன்ன மாதிரி அறகுறை எல்லாம் கிட்னாப் பண்ண ஆரம்பிச்சனால்தான் என்ன மாதிரி சின்சியர் கிட்னாப்க்கு எல்லாம் மரியாதை எல்லாம் போச்சு. பொறுக்கி போயல, திருட்டு போயல, பிச்சைக்காரன் நாதாரி, அன்னக்காவடி, பண்ணாட பரதேசி போயல, எச்சிக்கிற போயல, ஐவேஸ் பொறுக்கி, போன வைடா புறம்போக்கு. பாஸ் நம்பர் தானே போட்டேன், எவனோ கண்ணா பின்னான்னு திட்டுறான். இதெல்லாம் செல்போனா தூக்கி போட்டு உடைக்கணும். சார் உங்களுக்கு செல்ல பிரச்சனையா? பின்ன பல்லிலியா பிரச்சனை? வர வர நாடே ரொம்ப கெட்டு போச்சுடா. பிட்பாக்கெட் அடிக்கிறவன், ஃப்ராட் பண்றவன், போர்ஜரி பண்றவன், பிராஸ்டியூட் பண்றவன் எல்லாம் செல் டு செல் ஒரே லொல்லா போச்சுடா. சார் அதே பிரச்சனை தான் சார் இங்கேயே. அதே ஏன்டா என்கிட்ட வந்து சொல்ற? சார் டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. இது ஒரு கருமாந்திரம். என்ன சார் டென்ஷனா? பின்ன ஃபங்க்ஷனா? போடா சார் உங்க வண்டி எடுத்துட்டு வாங்க. அண்ணா 20 லிட்டர் போட்டிருக்கு சார். 320 ரூபா கொடுங்க. இதான் கொடுக்குறேன்ல. டேய் கத்துன ஒரே குத்து. சார் பில் வேணுமா? கமிஷன் அடிக்கிற டிரைவர் வருவான், அவனுக்கு பில்லை கொடு. என்ன சார் 600 ரூபா பில்லுக்கு 1000 ரூபா தரீங்க? இந்த இதை வச்சுக்கா. டேய் அவ்வளவு பணத்தையும் டிப்ஸ் கொடுக்குற அளவுக்கு என்னடா அதிசயம் நடந்தது? 8வது அதிசயம் ஒண்ணு ரொமான்டிக்கா லுக் கொடுத்து கவனிங்க. எங்க லுக்? அங்க. டேய் கொப்பரத்தேங்க தரையா. இது அதிசயமாடா அசிங்கமாடா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? டேய் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நான் தான்டா. என்ன சப்ஸ்டிட்யூட் ஆக்கிட்டு ஆளுக்கு ஒன் டே மேட்ச் ஆடுறீங்கடா. ஆசா பிகர் பேரெல்லாம் தெரியுது உங்களுக்கு? பிகரா? என் பொண்டாட்டியை கடத்துறானுங்கடா. ஆசா பொண்டாட்டியா? என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்கய்யா. எங்க போனான்னு தெரியுமா? அந்த இளவு எனக்கு தெரிஞ்ச நான் ஏன் உனக்கு போன் பண்ண போறேன்? இளவு கீழே போன வையா, இளவு எடுத்த பசங்களா. இவங்க எல்லாம் இந்து எங்க? இந்து இருக்கட்டும். என் பொண்ணை உங்க வீட்டு சபையக்காரன் கடத்திட்டு போயிட்டா. மாப்பிள கீப்பிள்ளைன்னு உறவு கொண்டாடாத. உன் பொண்ணை காணணும் மனசு கிட்ட துடிக்குதுல, அதே மாதிரி தான் இந்து எங்க மறைச்சு வச்சிருக்க? அது குன்னூர் அந்த உச்சி பாறை இருக்கிற மேலே இருந்து கீழே செத்து போயிருவாங்களே, சூசைட் பாயிண்ட். இந்துக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, இளவு உன் உடம்பு பூரா. ஐயோ ஐயோ மரும எங்க இருக்கா சொல்லிட்டு என் மகன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு போயா. நானா கடத்தினேன்? அந்த மண்டையா அவன் நாளே கடத்திருக்கான். அவனே எங்க கொண்டு போறேன் என்ன முடிவு பண்ணிருப்பானா? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஐயோ என் மகன் போயிட்டானே, தனியா போனா ஆனாலும் அடிப்பானுங்களே. எல்லாம் ரொம்ப கத்திக்கிட்டு உங்க பேபி சும்மா கத்தி டார்ச்சர் பண்ணு. மகாலி 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 I love you. What? I love you. ஐயோ முதலாளி நீங்க எப்படிங்க? இப்பதான் எனக்கு தெளிச்சது. குழந்தை கடத்துறா என்ன கடத்தி வரியடா? ஐயோ நான் குழந்தை தானே கடத்தினேன், நீங்க எப்படி வந்தீங்க? ஐயோ குழப்பறியடா. நான் குழப்பல, அந்த பெட்ரோல் பங்க்ல ஏதோ குழப்பம் நடந்துட்டு போடுது. அந்த செல் பாட்டி தான் நம்ம வண்டி மாத்தி எடுத்துட்டு போயிட்டான் போடுது. செக்யூரிட்டி போலீஸ் இருக்கான், இப்போ என்ன பண்றது? 100 ரூபாய் நீட்டினா ஆட்டோமேட்டிக்கா கேட்டை திறக்க போறான். நினைச்சேன் நான் கை நீட்டுறதுக்கு முன்னாடியே நீ 100 ரூபா நோட்டை நீட்டுறனா வண்டிக்குள்ள ஏதோ விவகாரம் இருக்குன்னு அர்த்தம். சார் அனாவசியமா பேசாதீங்க. ஃபேமிலியோட பிக்னிக் போயிட்டு வரோம். வைஃப் டயர்ட்ல தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை பார்த்தா டயர்ல தூங்குற மாதிரி தெரியலையே. ஐ திங்க் நீங்க எல்லாம் இந்த குண்டு பேபியை கிட்னாப் பண்றீங்களோ நான் சந்தேகப்படுறேன். டேய் நோட்டை பார்த்தமா கேட்ட திறந்து பண்ணலாமா? என்னடா அன்வாண்டட் क्वेश्चनலாம் கேட்டிருக்கானே. என்னடா அர்த்த கோழி மாதிரி சொல்றா? சீக்கிரம் சீக்கிரம். கேட்ட முடிட்டு எங்க போய் தொலைஞ்சான்?
இப்போ என்ன பண்றது? செக் போஸ்ட்டை நம்மளே திறந்துட வேண்டியதான். ஆஹா வண்டி மாட்டிக்கிச்சு. முன்னாடி இத்தனை வண்டி நிக்குது. இதுல எந்த வண்டியில முன்னாடி இருக்கான்னு தெரியலையே. ஏன் பொண்டாட்டி? அம்மாடியா என்னையா எல்லா வண்டியும் ஒரே மாதிரி இருக்கு? அட வாங்க பாஸ், இந்த வண்டிகள் ஏதோ ஒரு வண்டியில கண்டிப்பா நம்ம குழந்தை இருக்கு, கண்டுபிடிச்சிடலாம். என்னென்னமோ நடக்குது. ஏம்மா ஐயோ வண்டியில காமிங்க. வாங்கடா. சீக்கிரம் ஓடுங்க. டார்லிங், அதுக்குள்ள அவசரப்படுறியே. கொஞ்சம் பொறுத்துக்க. மேட்டுப்பாளையத்துல மேரேஜ், மிட் நைட்ல ஃபேமிலி. எருமைக்கு பிறந்தவன கெடுத்துட்டான் அவன். ஏ மண்டையா, எஸ், நீ ஏன்டா அவளை கிட்னாப் பண்ணிட்டு போற? இவன் மேல நான் எவ்வளவு நாளா ஆசை வச்சிருந்தேன் தெரியுமா? பக்கா பிளான் பண்ணி இவனை கடத்திட்டு போறேன். நீ அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டியாடா? அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுடா. ஐ டோன்ட் கேர். எவன் எந்த லிஸ்ட்ல இருந்தாலும் பரவாயில்லை. ஃபைனலா நான் தான் கல்யாணம் பண்ண போறேன். நீ தான் எதை பத்தி கவலைப்பட மாட்டிய. பாறா, இங்க ஒருத்தன் வர்றான். டேய், இது என்ன நேஷனல் ஹைவேஸ் பைபாஸ் ஆடா? போடா பின்னால. வாய முடியா, என் ஆள் அந்த வண்டியில போகுது. என்னது ஓடா? அது பல வருஷமா ஏன் ஆடுறாவா? அவன் என்ன எத்தனை பேரா தோர்த்துவீங்க? யோ அந்த வண்டியை பிடிக்கலையா, வழி முடியா. டேய், போடா பின்னால. இந்த ஆள் வேற முன்னாடி. டேய், நீ என்ன பெரிய சூப்பர்மேனோ பறக்குற? நான் கடத்திட்டு வந்தா நீ கடத்த பாக்குறியா? டேய், என்ன ரிவர்ஸ் போற? அவனை இறக்கிட்டு போடா. அவனே ரொம்ப நாள் கணக்கு ஒண்ணு இருக்குடி. என்னடா பார்வேர்டு வர்றா? ஏய், ஐயோ. See you. Bye. ஏண்டா எகிரியாடா போற? இந்த வரண்டா. ஐயோ, வண்டி வேற ஆஃப் ஆயி போச்சே. இப்போ என்ன பண்றது? மகளே, நீ எங்க? செக்ரட்டரி, நீங்க எப்படி இங்க? செக் போஸ்ட்ல வண்டி மாறி போச்சா? டேய் குக்கர், அண்ணே அதுக்குள்ள வந்துட்டீங்களாண்ணே? பெரிய சர்க்கஸ் வீரனா வண்டிக்கு மேல ப்ளே பண்ணி போற? மரியாதை ஓடா. பெஸ்ட் ஆஃப் லக்ண்ணே. அடி ஆசா, நடந்தெல்லாம் மறந்துட்டேன், மன்னிச்சிட்டேன். மரியாதை வந்து வண்டியில ஏறு. என்ன பாக்குற? மறுபடியும் மாட்டிப்பே போல இருக்கே. எங்கடி ஓடுற? இவ திருந்த மாட்டாடா. டேய் சித்தப்பாக்கு உடனே ஃபோன் பண்ணி ரேக்கா கரெக்ஷன் சொல்லு. என்னடா சே? சுத்தா வண்டி நின்னே போச்சு. மம்மி, ரோஜா, வளச்சலாம். டென்ஷன் ஆகாதுங்க முதலாளி, இந்த வண்டியில ஏதோ ஒரு வண்டியில குழந்தை இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுமாப்ல? நீ என்னடா இங்க? அட கல்யாணத்துல எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னா இந்துவை கடத்தின. அதே பிரச்சனை தான்டா இங்கேயும். அங்க பாருமாப்ல. முடியடாடா போய். ஐயோ ஐயோ,